இன்றைய சாய் சித்ரா மாரத்தான் நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் ஒளிப்பதிவாளரும் இயக்குனரும் நடிகருமான ராஜீவ் மேனன். கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக சினிமா உலகத்திலே பயணித்துக் கொண்டிருக்கின்ற ராஜீவ் மேனன் தமிழ் சினிமாவின் முக்கியமான பல இயக்குநர்களோடு பணியாற்றுகின்ற வாய்ப்பினை பெற்றவர். நான் ஒன்று சொல்லணும், அதை எப்படி சொல்லணும்னு தெரியல, ஆனால் இப்போ சொல்லிடுவேன். அழாதீங்க. நான் மகாத்மா இல்லை சாமி, எனக்கு வியாபாரம் செய்யத்தான் தெரியும், உழைக்க தெரியும். நான் தான் சர்ச்சுக்கு புதுசா வந்த ஃபாதர் ஆகும். உன் பேர் என்ன மக்கா? அவனோட ஆட்டோபயோகிராஃபி எழுதுவான். ஒரு 10 ஜெனரேஷனுக்கு அவங்களோட ஐடியாலஜியை இன்ஜெக்ட் பண்ணுவான். ஒளிப்பதிவாளராகவும் இயக்குனராகவும் நடிகராகவும் தான் பெற்ற பல அனுபவங்களை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் ராஜீவ் மேனன். வணக்கம். வணக்கம். ஒளிப்பதிவாளர் ராஜீவ் மேனன், இயக்குனர் ராஜீவ் மேனன், நடிகர் ராஜீவ் மேனன். உங்களுடைய விமர்சனம் என்ன அவங்களை பற்றி? ஒளிப்பதிவாளர் ராஜீவ் மேனன் சமீப காலத்தில் படம் பண்ணல. இயக்குனர் ராஜீவ் மேனன் ரொம்ப கம்மியான படைப்புகள் தான் பண்ணியிருக்காரு. ஆக்டர் ராஜீவ் மேனன் ரொம்ப லேட்டாக நடிக்க ஆரம்பிச்சார். ஐ ஆம் லைக் தட். எனக்கு வேற பல இன்ட்ரெஸ்ட் உண்டு. என்னோட மெயின் இன்கம் அண்ட் லைஃப் இஸ் பேஸ்ட் ஆன் அட்வர்டைசிங். And that's what gives me security. I didn't come from a very rich family, so I had to have some security, and so advertising gave me that base. அதனால் ஓய்வு சினிமாலேருந்து எடுக்கும்போது ஆக்சுவலி நான் உழைச்சிட்டு இருக்கேன். பிராண்ட்ஸுகளுக்காக நீங்கள் அதுக்குள்ளே இறங்கினால் அட்வர்டைசிங் கேவ் மீ ஒரு மாதிரி செக்யூரிட்டி சார். ஸோ செக்யூரிட்டி இருக்கும்போது ஒரு ஆஃபீஸ் நடத்தும்போது உங்ககிட்ட அசிஸ்டன்ஸ் இருக்குது. ஒரு பிளானிங் வச்சு தான் நாங்கள் ஷூட் பண்ணுவோம். எங்களுக்கு எக்ஸாக்டாக தெரியும் ஒரு 20 ஷார்ட்ஸு, இதுக்கு ஒரு செட் ஆஃப் ஒரு பிளானிங் இருக்குது. அண்ட் தோஸ் அசிஸ்டன்ஸ் ஆர் ஒர்க்கிங் வித் யூ. அவங்க ஒரு 3-4 இயர்ஸில் தே வில் கோ அண்ட் பிகம் தேர் ஓன் கேமராமேன். ஸோ வி ஹவ் அவர் ஆஃபீஸ் இஸ் ப்ரொடியூஸ் ஸோ மெனி பீப்புள் லைக் தட். அந்த ப்ரோசஸ் ஆஃப் ட்ரைனிங் எவ்ரி செட் ஆஃப் பீப்புள் அது ஃபார்முலா பண்ணலாமே சொல்லி வி ஸ்டார்டிங் அ ஃபில்ம் இன்ஸ்டிடியூட். So I do many things. அதனால the number of films that I do is less. விளம்பர படங்கள் பண்ணுறதுக்கும் திரைப்படங்கள் பண்ணுறதுக்கும் என்ன முக்கியமான வித்தியாசம்? ஒரு ப்ராடக்டை ஒரு தேவை கிரியேட் பண்ணி அது அழகாக காமிக்கிறது. உங்களுக்கு அந்த ட்ரெஸ் மேலே கொஞ்சம் அழுக்கு வந்துச்சு, அந்த அழுக்குனால் உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ போக போகிறது, அந்த அழுக்கு மாறினால் உங்களுக்கு வெற்றியும் செல்வமும் ஹாப்பினஸும் கிடைக்கும்னு இருக்கிற ஒரு அட்வர்டைசிங் இருந்தது 30 வருஷம் முன்னாடி. இப்போ அது இல்லாமல் ஓகே நீங்கள் வீட்டுக்கு போனால் உங்கள் அம்மா தாய் அந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட் மியூசிக் வச்சு அதுக்கப்புறம் அந்த மாதிரியான ஒரு அட்வர்டைசிங் இருந்தது. இப்போ இருக்கிற அட்வர்டைசிங் ரொம்ப கேஷுவல், எல்லோரும் அழகாக இருக்கிறவங்க கிடையாது, நேச்சுரல் திங். ஸோ அட்வர்டைசிங் இஸ் சேஞ்சிங் ஆல்சோ. ஈவன் சினிமாட்டோகிராஃபி அண்ட் அட்வர்டைசிங் ஹஸ் சேஞ்ச்ட். ஒரு காலத்தில் அழகு இருந்தது. இட் இஸ் அபவுட் ஈவன் ஒரு சாரியில் ஒரு சுளுக்கு இருக்கக்கூடாதுங்கிற ஒரு பிளெமிஷ் இருக்கக்கூடாது. ஆனால் அதில் ஆப்போசிட்டாக ஒர்க் பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. தட் இஸ் எனக்கு இந்த ரியலிஸ்டிக் ஃபில்ம்ஸ், ரியலிஸ்டிக் லைட்டிங் பிடிச்சது. தட் ஐ காட் அ சான்ஸ் டு டூ இன் பம்பாய். ஸோ ஒரு படம் பண்ணும்போது தான் நமக்கு இந்த பல விதமான இமோஷன்ஸ் கேப்சர் பண்ண முடியுது. சினிமாட்டோகிராஃபி ஃபார் அ ஃபீச்சர் ஃபில்ம் இஸ் ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபையிங் ப்ரோசஸ். ஒரு கதை, அது ஒரு டைரக்டருக்கு ஒரு சிந்தனை இருக்குது, அந்த சிந்தனையில் நம்ம எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொண்டு வர முடியும், ஹவு கேன் யூ அண்ட் தென் த சாங்ஸ். இதெல்லாம் நம்ம அட்வர்டைசிங்கில் பண்ண முடியாத விஷயங்கள் படத்தில் பண்ண முடியும். பொதுவாக சினிமா எடுத்து போனதுக்கு அப்புறமும் இந்த தமிழ் சினிமாவில் அந்த 90s பீரியடில் சாங் பிக்சரைசேஷன் வாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எம்டிவி வந்தது, எம்டிவியோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது, மியூசிக்கோட சவுண்ட் மாறிடுச்சு. ஸோ வெறும் கிராமமும் ஆர்டிஸ்டோட ஃபேஸ் காமிக்காமல் அது எடுக்கிற விதமும் எடுத்த சினிமாட்டோகிராஃபர்ஸ்க்கு கைத்தட்டல் தியேட்டரில் வந்த காலம் இருந்தது. அவங்க பெயருக்கே ஒரு வரவேற்பு காலம் இருந்தது. இப்போ யார் சினிமாட்டோகிராஃபர் பேருக்கு அந்த மாதிரி கைத்தட்டலாம் டைரக்டர்ஸுக்கு இருக்குது, பட் நாட் ஃபார் சினிமாட்டோகிராஃபர்ஸ். அப்புறம் உங்களுக்கு அந்த கதை உங்களுக்குள்ள இன்ட்ரெஸ்டாக தோணுச்சுன்னா
நிச்சயமாக உங்களுக்குள்ளேயே ஒரு அந்த கதை சொல்லணுங்கிற உணர்வு வரும். அது அப்போ நம்ம ஒரு டைரக்டராக மாறணும். அதுக்கு ஐடியல் ரைட்டர்ஸ் கிடைக்காம நீங்களே எழுதும்போது அதுக்கு அந்த கேப் வருது. And then cinema is also changing. So when cinema is changing, you have to also adapt. So that's what is an ongoing process of learning and adapting. நீங்கள் விளம்பர படங்களில் பணியாற்றியது, நீங்கள் ஒளிப்பதிவாளராக பணியாற்றிய போதும், திரைப்படங்களை இயக்கிய போதும் எந்த அளவுக்கு வந்து உதவியாக இருந்தது? ஒரு சில நேரங்கள் பல விஷயங்களை நீங்கள் ஒரு ஃப்ரேமுக்குள்ளே செதுக்கணும் சார். செதுக்கும்போது அது கிளட்டராக இருக்கக்கூடாது, அது எளிமையாக இருக்கணும். That and it should breathe and you should feel like seeing it again and again. ஒரு ரொம்ப மோசமான விளம்பரம் கூட நீங்கள் ஒரு 50 வாட்டி பார்க்க வேண்டியிருக்கும். ஒரு சிறந்த படம் கூட நீங்கள் 3 வாட்டி மேலே பார்க்க தேவையில்லை. உண்மைதான். ஸோ உங்களே ஆடியன்ஸ் உங்கள் ஃப்ரேம் திருப்பி திருப்பி பார்க்குறாங்க, நீங்களும் அந்த ஃப்ரேம் திருப்பி திருப்பி பார்க்கணும். ஸோ யூ பிகம் வெரி அட்டென்டிவ் டு லாட் ஆஃப் டீட்டெயில்ஸ் அபவுட் இட். அண்ட் தென் நேரம் இருக்குது, பிளானிங் இருக்குது. ஸோ ஒரு ஷாட்டுக்கு நீங்கள் ஒரு வாரம் யோசிக்கலாம், அதுக்கு முன்னாடி நீங்கள் டெஸ்ட் பண்ணலாம். அண்ட் எக்ஸிக்யூஷன் இஸ் ஓன்லி இன் 2 days. ஸோ ஒரு எஃபிஷியன்ட் எக்ஸிக்யூஷன் ஆஸ் வெல் அஸ் ஒரு பிளான் வச்ச எக்ஸிக்யூஷன், கலர்ஸ். இப்போ எனக்கு அது பிடிக்கிறதுன்னு சொல்லி மட்டும் இருக்குது நான் சொல்ல முடியாது. ஒரு அட்வர்டைசிங் ஏஜென்சி இருக்குது, அதில் ஆர்ட் டைரக்டர் இருப்பாங்க, காப்பி ரைட்டர், இவங்களெல்லாம் நீங்கள் மீட்டிங் வச்சு கன்வின்ஸ் பண்ணி, கிளையண்ட்டை கன்வின்ஸ் பண்ணி, பிஃபோர் ஷூட்டிங் ப்ரீ ப்ரொடக்ஷன் மீட்டிங் வச்சு நீங்கள் ஷூட் பண்ணும்போது தெர் இஸ் அ ப்ரோசஸ் விச் ஐ ஃபீல் இஸ் யூஸ்ஃபுல். அவசரமாக போய் ஷூட்டிங் ஸ்பாட்டில் கத்தி ஏதாவது கொண்டு வந்து போட்டு எடுக்கிற கைண்ட் ஆஃப் சினிமா இஸ் நாட் கண்டியூசிவ் ஃபார் கன்சிஸ்டன்ட் ஒர்க், கன்சிஸ்டன்ட் குவாலிட்டி. ஒரு சில நேரங்களில் அது அமையும், but after that it will become a problem. It's better to be as organized as you can be. சினிமா ஆர்வத்தை ராஜீவ் மேனன்கிட்ட தூண்டியது எது? ஐ திங்க் 80s தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்துட்டு இருந்தது. படிக்கும்போது நைட்டில் இந்த எல்ஆர் நாராயணன் பாரதி ராஜாவின் வண்ண ஓவியம், ஒரு கிராமத்தின் கதைன்னு சொல்லி அந்த சவுண்ட் வரும்போது, அந்த டைமில் என்ன டக் 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 டக்னு ஒரு சவுண்ட் வருது, பருவமே என்ன பாட்டே இல்லையே, டக் 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 வந்துச்சு. ஸோ அந்த டிரான்சிஸ்டர் ரேடியோ கேட்டுட்டு இது என்ன பாட்டு, அந்த பருவமே பாட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நெக்ஸ்ட் டே ஸ்கூலில் போய் பேசுவாங்க, ஒரு அது கேட்டியா அந்த பாட்டு, அந்த பாட்டு போய் பார்க்கணும், அந்த படம் பார்க்கணும்னு சொல்லி. ஐ ரிமெம்பர் பீயிங் கிரேசி அபவுட் சீயிங் சாங்ஸ் அண்ட் சீயிங் தட் சினிமா. பாரதி ராஜா, மகேந்திரன், பாலு மகேந்திரா சாரோட படங்கள் தான் எனக்கு முதல்ல இன்ட்ரெஸ்ட் வந்தது. அந்த நேரத்தில் தூர்தர்ஷனில் தே யூஸ் டு ஹேவ் தீஸ் ஆர்ட் சினிமா வைப்பாங்க, நிஷாந்த், அங்கூர் எல்லாம் பார்க்கும்போது இப்படி ஒரு ரியலிஸ்டிக் சினிமா இருக்கா. தென் பூமிகா பார்க்குறது தியேட்டரில். ஸோ தியேட்டரில் அந்த பேரலல் சினிமா மூமெண்ட் ஹிந்தியில் போயிட்டு இருக்கு, தமிழ் சினிமாவில் ஒரு மறுமலர்ச்சி. இது ரெண்டும் தான் எனக்கு ஆக்சுவலி இப்படி ஒரு மேட்டர் இருக்குது. அண்ட் தென் என்னோட அம்மா பாடகி, அவங்க தனியாக சில ரெக்கார்டிங் போகும்போது வர முடியுமா, யாராவது வந்துடுவாங்களான்னு சொல்லி அங்கே அந்த ரெக்கார்டிங் பார்க்கும்போது அவங்க பாட்டுக்கு ரொம்ப டைம் எடுப்பாங்க. அப்படியே சுற்றி ஏவிஎம் ஆர்ஆரில் ரெக்கார்டிங் இருக்கும்போது ஷூட்டிங் ஃப்ளோர்லாம் போய் பார்க்குறது, இது ரெண்டும் சேர்ந்து. என்னென்ன படப்பிடிப்புலாம் பார்த்தீங்க, நினைவு இருக்கா? நிறைய இந்த ஹிந்தி படங்கள்லாம் அப்போ ஏவிஎம் ஸ்டுடியோலலாம் ஷூட் பண்ணுவாங்க. I saw so many shootings. I mean, I have not gone for many recording, but Vijayavanilan recording பார்த்துருக்கேன். இது only the studio system I had நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம். அது ரொம்ப காடியாக இந்த செட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும். இப்படி ஒரு லைட் கேமராமேன் இருக்குது, லைட்டிங் இருக்குது, டைரக்டர் இருக்குது. அண்ட் ஐ திங்க் அந்த காலத்தில் வர சினிமாவில் தான் ஒரு கேமராமேன் அசோக் குமார், ஒரு பாலு மகேந்திரா, நிவாஸ், இவங்களோட பேர்கள் நமக்கு தெரிய ஆரம்பிச்சது. ஸோ இவங்கெல்லாம் இன்ஸ்டிடியூட்டில் படித்தவங்க, இவங்கெல்லாம் பூனா இன்ஸ்டிடியூட், பிசி ஸ்ரீராம் எல்லாம் மெட்ராஸ் ஃபில்ம் இன்ஸ்டிடியூட். இந்த ஒரு ஐடியா வந்தப்போ ஏன் நம்மளும் போய் படிக்கக்கூடாது, அப்படி ஒரு தாட் தான் வந்துச்சு. ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் ரீடிங் அபவுட் சினிமா, ரீடிங் அபவுட் ஃபோட்டோகிராஃபி. அண்ட் இது கிட்டத்தட்ட ஒரு அப்ளைட் சயின்ஸ். ஐ எம் வெரி இன்ட்ரெஸ்டட் இன் சயின்ஸ், குவிஸ். அப்போ அந்த ஒரு சயின்டிஃபிக் மைண்டில் என்டர் பண்ணுறதுக்கு இட் இஸ்
either I have to be a sound engineer or a cinematographer. But sound engineering or cinematography seemed more challenging. And also, you cannot experiment sound engineering in your house. அது ரொம்ப பண்ண முடியாது. நீ ஒரு ஸ்டுடியோவில் இருந்தால் தான் பண்ண முடியும். ஸோ இட் ஜஸ்ட் ஹேப்பன் தட் நான் ஆக்சுவலி டெஸ்டினின்னு சொல்லலாம். அது எனக்கு ஒரு கிளியர் கட் இன்டென்ஷன் இல்லை. ஸ்கூலில் படிக்கும்போது நிறைய இந்த குவிஸ் காம்படிஷன்ஸில் ஐ வாஸ் குவைட் ஆக்டிவ். அப்போ அந்த குவிஸ் மூலமெல்லாம் அந்த விஷுவலாக மாறிட்டு இருந்தது. அப்போ அவங்க இந்த ஒரு பெயிண்டிங் காமிச்சது இது யார் பெயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்பேன். அந்த நேரத்தில் யூடியூப் கிடையாது, கூகுள் கிடையாது. நீங்கள் போய் என்சைக்ளோபீடியா படித்து அந்த ஆர்டிஸ்டோட இது இவரோட ஸ்டைல், இது வேன்காவோட ஸ்டைல், இது ரெம்பராண்டோட ஸ்டைல்னு சொல்லி நீங்கள் தெரியணும். ஏன்னா அந்த ஸ்லைடு வரும்போது நீங்கள் அதை ஆன்சர் பண்ணுறதுக்கு. அதுலேருந்து கலைக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட். ஃப்ரம் சயின்ஸ் ஐ எம் கெட்டிங் இன்ட்ரெஸ்டட் இன் கலை, லிட்ரேச்சர். ஸோ ஃப்ரம் தேர் டு ஸ்டடிங் அபவுட் சினிமா, ஃபோட்டோகிராஃபி, that I can try something. And I think my father's death, அப்பாவோட திடீர்னு மரணம் was also, ஏன்னா நமக்கு ஒன்றுமே சொல்ல முடியாது. 40 வயசுல என் அப்பா இறந்துட்டாரு. இது ஹார்ட் அட்டாக், இது யாருக்கு வேணாலும் வரலாம். நீங்கள் யாருக்காக இதெல்லாம் நடக்குறீங்க? why are you doing engineering? உங்களுக்கு பிடிக்கிறதா? நீங்கள் ஏதாவது பெரிய என்ஜினியராக வர போகிறீங்களா? ஸோ you live only once, do what you want. And that my mother was very encouraging. She said that நீ 50 வயசுல வந்துட்டு எல்லாம் என்னோட லைஃப் என் ஃபேமிலிக்காக தியாகம் பண்ணேன்னெல்லாம் சொல்லாதீங்க. எதாவது பண்ணணுமோ நீ பண்ணிக்கோ. பட் யூ ஹாவ் டு work very hard. There's no money here, there are no cameras here, there's nothing like that. Go and try it. But எனக்கு luckily I got into the Tamil Nadu Film Institute and then my life changed. There's a lot of luck. யாரெல்லாம் படிச்சாங்க உங்க கூட அப்ப? Pankaj Bachchan, Ravi Yadav, Yuhi Setu, Nazar in the acting, Meenakshi Sundaram, and seniors are Abavanan, Guna. Naanga oru cinematographer gang in the Jim Ganesh, and our seniors were Ramesh Kumar and that group. யாரெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் அப்ப? Our year group, Shivakumar, Yuhi Setu, then Ravi Yadav, Pankaj, all these people were one gang. I mean, we used to do practicals together. நான் அங்கே படிக்கும்போது I used to go to do still photography, ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் மிஸ்டர் ஆர் கிருஷ்ணன் சொல்லி அங்கே தான் ஒர்க் பண்ணுவேன். தென் ஹரிஹரன் சார்கிட்ட ஒரு டைரக்டர் 7வது மனிதனுக்கு நாங்கள் ஒரு அசிஸ்டண்ட்டாக போனோம். 7வது மனிதனில் நான் ஒரு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் அவர் ஒரு டிஎன் கிருஷ்ணன் பற்றி ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணும்போது இந்த ஸ்டடி கேம் வந்தது. ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண முடியல, அவருக்கு உடம்பு சரியில்லை, எக்யூப்மெண்ட் ஒர்க் ஆகலை. பட் பிளைண்டாக நான் ஷூட் பண்ணேன். ஃபுட்டேஜ் பார்த்தப்போ இது என்ன, இது ஒர்க் ஆகாத கேமரா எப்படி ஒர்க் ஆகிடுச்சுன்னு அவங்க கேட்டாங்க. ஆக்சுவலி நாங்கள் பிளைண்டாக எடுத்தோம். அந்த வீடியோ எல்லாம் ஒர்க் ஆகலை. தைரியம் அன்னைக்கு போட்டு பண்ணிட்டோம். ஸோ ரமேஷ் பிரசாத் கூப்பிட்டுட்டு யார் இந்த பையன் கேட்டார். நீ போறியா அமெரிக்கா படிக்கிறதுக்கு? ஓகே. ஸோ அவர் தான் என்னை அனுப்பி வச்சார். ஸோ எனக்கு இண்டஸ்ட்ரியில் கான்டாக்ட் இல்லை, யார்கிட்டயும் அசிஸ்டன்ஷிப் எடுக்க முடியல. ஸோ தென் தட் டைம் பாலுமேந்திரா, அசோக் குமார் கிட்ட நீங்கள் ஒர்க் பண்ணோம், அல்லாட்டி பிசி ஸ்ரீராம். பிசி had just started at that time. வழி இல்லாமல் நான் ஸ்டடி கேம் ஆப்ரேட்டரானேன். பட் ஸ்டடி கேம் ஆப்ரேட்டர்னால நிறைய படங்களில் போய் ஒர்க் பண்ணி நிறைய ஸ்டைல்ஸ் பார்த்து, ஒரு நாளைக்கு ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் இருக்கும், இன்னொரு நாள் ஆர்ட் சினிமா, மது அம்பாட் கூட ஒர்க் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஷாம் பெனகல். ஸோ பல விதமான ஃபில்ம்ஸ் ஒர்க் பண்ணுறதால ஒரு குறிப்பிட்ட ஸ்டைலோட அடிமையாக இல்லாமல் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. ஆரம்பத்தில் கிரீஷ் கர்னாட், ஷாம் பெனகலோடலாம் ஒர்க் பண்ணீங்க. See, I have never met a more intelligent man than Girish Karnad and well-read man than Girish. அருமை. He was the finest playwright of our times. Tughlaq, நீங்கள் அவரோட பேசும்போது நீங்கள் கேஷுவலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் இறக்கவே முடியாது. அவர் எல்லாமே படிச்சிருக்காரு. அவருக்கு ஷேக்ஸ்பியர் எல்லாம் கலக்கி குடிச்சிருக்காரு. ஸோ எது டயலாக் சொன்னாலும் அந்த ஹென்ரி த 5th இப்படி இருக்கும், ஹென்ரி த 8th அப்படி இருக்கும், இதெல்லாம் நான் பார்க்கவே இல்லை. அந்த மாதிரி person who had read so much. I asked him how did he manage to do. He said, இல்லை எனக்கு ரொம்ப அட்மிரேஷனாக இருக்கிற ஏகே ராமானுஜன் ஒரு ஆள் இருக்காரு, அவர் டெய்லி 100 pages படிப்பார். நான் ட்ரை பண்ணுறேன், நான் ஒரு 60 pages டெய்லி படிக்கிறேன். கிரீஷ் கர்நாடுக்கு ஒரு தலைவர் இருக்கார், அவர் யார் சொல்லி அவரோட புக்கு படிக்க ஆரம்பித்தேன்.
ஏகே ராமானுஜன் தான் சங்கம் இலக்கியம் எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறவர். அப்போ எனக்கு அதுலேருந்து தமிழ் போயிட்ரி, சங்கம் இலக்கியம், those things started fascinating me. So when you come across a very learned man who's also very talented, who's also in art, but he had done mathematics. அவர் கேம்பிரிட்ஜுக்கு போகிறதுக்கு மேத்தமேட்டிக்ஸில் தான் போயிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் இலக்கியம் எல்லாமே பண்ணியிருக்காரு. ஸோ a very rounded person was கிரீஷ் கர்னாட். அவருக்கு ஒரு சின்ன டாக்குமெண்ட்ரி பண்ணேன். தென் ஷாம் பெனகிலுக்கு பிகாஸ் ஐ ஹட் ஷார்ட் ஒன் ஸ்டடி கேம் திங் வேற ஒரு டாக்குமெண்ட் பண்ணேன். அவரோட சிஸ்டம் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அவர் இப்போ தான் தவறி போனார். பட் ரொம்ப ஆர்கனைஸ்ட். அவர் லென்ஸ் எப்போவுமே சூஸ் பண்ணுவார். 35 25 இங்கே ட்ராலி போடுங்கன்னு சொன்னால் அங்கே நீங்கள் ட்ராலி போட்டால் ஷார்ட் கரெக்டாக இருக்கும். That much level of thing, because he was also an ad filmmaker and he was he had his clarity of thought of his short division was very good. So I learnt from him how to plan the day, how to remain cool and make sure what you have to take. ஒரு காலையில் உங்களுக்கு எவ்வளோ ஷார்ட் எடுக்கணும்னு உங்கள் மனசில் தெளிவு இருக்கணும். அது இல்லாமல் சும்மா நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டா இந்த ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே குதிச்சுட்டு எந்த பக்கம் ஸ்விம் பண்ணணும்னு தெரியாமல் முழிச்சுட்டே இருப்பாங்களே, அப்படி தான் நிறைய பேர் சும்மா கத்தின்ண்டே இருப்பாங்க. அவர் அப்படியெல்லாம் பண்ண மாட்டார். அவருக்கு தெரியும் 20 ஷாட் எடுக்கணும், இல்லாட்டி 10 ஷாட் எடுக்கணும். 10 ஷாட் எடுத்தால் மேட்டர் க்ளோஸ். அது 2:30 இருந்தாலும் 3 o'clock இருந்தாலும் ஐ திங்க் இட்ஸ் இனஃப் ஃபார் தி டே சொல்லி அவர் போயிடுவார். அந்த தெளிவு, ஓ இப்படி ஒரு மேட்டர் இருக்குது. பிகாஸ் ஐ எம் ஒர்க்கிங் அண்ட் அதர் ஷூட்டிங் ஸ்பாட்ஸ். எனக்கு தெரியுது எந்த கன்ஃபியூஷனில் போயிட்டு இருக்கு. ஷாம் பாபு வாஸ் வெரி ஆர்கனைஸ்ட் அண்ட் பெரிய க்ரூஸ் அவருக்கு ஹேண்டில் பண்ண முடியும். மெரி ஆக்டர்ஸ் சுஷ்மன் சொல்லி இருக்கிற படத்தில் ஓம்பூரி இருக்காரு, ஷபானா ஆஸ்மி இருக்காரு, நீனா குப்தா இருக்கு, பங்கஜ் கபூர் இருக்கு. சினிமாவில் இருக்கிற 90% ஆஃப் த ஹிந்தி டைரக்டர்ஸ் ஆக்டர்ஸ் ஆர் தேர் இன் தட் ஃபிலிம். அவங்கள எப்படி சமாளித்து எப்படி அவர் சீனை பண்ணுறாரு, இட்ஸ் வாஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங் டு லேர்ன் ஃப்ரம் ஹிம். எங்கே உங்களுக்கு பிசி ஸ்ரீராம் அறிமுகமானார்? சைத்தன்யான்ற ஒரு படத்தை வந்து உங்களுக்கு பரிந்துரைக்கிறார் இல்லையா? ஆமாம், ஆக்சுவலி பிசி வாஸ் ஒர்க்கிங் வித் பிரதாப் போத்தன். அவர் நல்லா அந்த படம் பண்ணார், அந்த ராதிகாவும் அவங்க கூட ஒரு படம். அது ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம் அவங்களுக்கு காம்பினேஷன். பிரதாப் had just finished வெற்றி விழா. ஸோ ஒரு நல்ல கமர்ஷியல் சக்ஸஸுக்கு அப்புறம் he is getting a film. But PC had some gallbladder stone operation ஏதோ சொன்னார். He wanted, I mean, and பிரதாப் போத்தனும் அந்த அட்வர்டைசிங் பேக்ரவுண்ட் இருந்து வந்தவர், டன் மெட்ராஸ் பிளேயர்ஸ் தியேட்டர்ஸ். ஸோ அந்த பேக்ரவுண்ட் இருக்கிறவருன்னு சொல்லி பிசி மென்ஷன் பண்ணார், இந்த மாதிரி இவர் இருக்காருன்னு. சரி, ஓகே ட்ரை பண்ணலாமே, அது என்ன இருக்குன்னு சொல்லி தேட் ஆட்டிடியூடோட என்டர் பண்ணேன். ஸோ ஐ ஷார்ட் சைத்தன்யா. எப்படி இருந்தது முதல் பட அனுபவம்? தேட் வாஸ் எனக்கு அவ்வளோ ஐ டென்ட் என்ஜாய் தட் ப்ரோசஸ் ஸோ மச் பிகாஸ் I went first to we had done some shooting in Red Hills, but after that when I went to Goa, or 4 days or boat chase, 4 days jeep chase, 4 days இன்னொரு chase. என்னடா அது சேஸ் சைத்தன்யா மாதிரியே இருக்கு. ஸோ இது என்ன கதை என்னன்னு புரியல எனக்கு. பட் யாருக்குமே புரியல கதை எண்டில். ஸோ இட் வாஸ் சப்போஸ் டு பி லைக் ஒரு கம்பால் ரேலி மாதிரி, ஏதோ ரேலியில் இருக்கிற படம். ஸோ I found that whole process not interesting. And then I realized நீங்கள் காலையில் எழுந்து போய் கரெக்டாக மார்னிங்கில் லைட்டில் ஷார்ட் எடுக்கலைன்னா யூ டோன்ட் கெட் தட். பிகாஸ் நான் ஸ்டடி கேமில் ஒர்க் பண்ணும்போது ஐ எம் சீயிங் த ஒர்க் ஆஃப் ஒரு சாகர் மாதிரி இருக்கிற படம், அங்கே கிரேடிங் நடக்கிறது, ஷாம் பெனகிலோட படங்கள் கிரேடிங் நடக்கிறது, பாலுமேந்திராவோட படங்கள் கிரேடிங் நடக்கிறது. அவங்களுக்கு அங்கே கிடைக்கிற அந்த குளிர்மை இதில் வரமாட்டேங்கிறது. பிகாஸ் இந்த ஷார்ட் எடுக்கும்போது 11 மணியாக இருக்குது. ஆல் கைண்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ப்ராப்ளம்ஸ். 4 ஜீப் இருக்குது, ஒரு இடத்துல போய் பார்த்தா ஜீப்புக்கு பெட்ரோல் இல்லை, பெட்ரோலுக்காக அப்போ ஓடுறாங்க. இந்த மாதிரி கன்ஃபியூஷன் வச்சு கமர்ஷியல் சினிமா யூ காண்ட். எப்படி இருந்தாலும் இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் இந்த மொட்டை வெயிலில் தான் எடுக்கிறாங்க, பிட்வீன் 11 to 3 o'clock. அதில் உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஐ வாஸ் நாட் என்ஜாயிங் தட் ப்ரோசஸ். ஸோ அந்த விரக்தியில் சினிமாவே வேண்டான்னு சொல்லி நான் இருக்கும்போது தான் ஒரு ஆட் நான் பண்ணிட்டு இருந்தேன். ஐ திங்க் டெம்பிள் ப்ளூ ஆட் இருக்கும், அதில் அரவிந்த் கூட நடிச்சுருந்தாரு. அந்த ஆடில் எடுக்கும்போது ஒரு பையன் ஏவிஎம் ஸ்டுடியோவில் உள்ளே என்டர் பண்ணார். அண்ட் தட் இஸ் மனோஜ் நைட் ஷாமலர். எனக்கு அப்போ தெரியல அவர் வந்துட்டு he was looking for a cameraman.
ஸோ ஏவிஎம் ஹேட் ரெக்கமெண்டட் கோவன் இஸ் மை ஃப்ரெண்ட். இல்லை இவர் உங்களை மாதிரி இங்கிலீஷ் ஸ்டைலில் பேசுவார், அவர் யூ ஹேவ் ஷோரீல்னு சொன்னால் நான் அட்வர்டைஸிங் காமிச்சேன். ஹீ லைக்ட் இட் அண்ட் ஹீ செட் we would like to work லாம் சொன்னப்போ, பட் ஐ செட் ஐ வாண்ட் டு see the script. எனக்கு என்னவோ அந்த ப்ரேயிங் வித் ஆங்கர்னு சொல்லி அவர் ஒரு படம் மெட்ராஸில் எடுத்தார், எனக்கு அந்த ஸ்கிரிப்ட் அவ்வளோ பிடிக்கல, வேணாம்ப்பா இது இப்போ. அண்ட் தட்ஸ் த டைம் மை ப்ரொடக்ஷன் வாஸ் ரியலி கெட்டிங் செட்டப். எதுக்கு போய் இது பண்ணுறோன்னு சொல்லி எனக்கு தெரியாமல் இவ்வளோ பெரிய மனோஜ் நாய்ட் ஷாம்லனுக்கே நான் நோ சொல்லியிருக்கேன். ஸோ நான் அவ்வளோ அறிவாளியெல்லாம் கிடையாது, நானும் முட்டாள் தான். அது தெரிஞ்சிருந்தா நான் இன்றைக்கி ஹாலிவுட்டில் கேமராமேனாக இருந்திருப்பேன். Because he took Madhu Ambat to Hollywood and all that. That script didn't work for me. Wow. Then when that he became and he went there and did such a big ஒரு பெரிய ஹிட் கொடுத்தாரு, அவரு வேர்ல்டே ஷேக் பண்ணிட்டாரு அவரோட படத்துல. அப்போ எனக்கு தெரிஞ்சது, ஆமாம், அப்போ எனக்கு தெரிஞ்சது எனக்கு அந்த ஸ்கிரிப்ட் ஜட்ஜ் பண்ணுறதுக்குள்ள மகிமை கூட கிடையாது, நான் அவ்வளோ பெரிய முட்டாள்னு நான் நினச்சேன். தென் ஐ மீன் just happens that then finally you get to do a Bombay, which I mean, success. And இந்த கட்டத்தில் தான் ரோஜா படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சதா? அவர் கூப்பிட்டாரு. உங்களை தேர்வு பண்ணாரு மணி? எனக்கு மணியோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் மகேஷ் சஹஸ்ரநாமம் இருக்காருல்ல, அவன் மியூசிக் டைரக்டர். ஸோ மகேஷ் ஆல் ஆஃப் அஸ் நோ ஈச் another. ஸோ டின்னர் கெட் டுகெதரில் பார்ப்பேன், அவர் எப்படி லுக் பார்ப்பார், என்னடா ரொம்ப ஓவராக பேசிட்டு இருக்காரு, அந்த மாதிரி மணி லுக் பண்ணுவார். தென் somehow he called me. At that time he was Sujata Central ஒரு ஆஃபீஸ் இருந்தது அவருக்கு, ஜிவி சாரோட பில்டிங்கில். ஸோ he called me and கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ செகண்ட் ஹாஃபில் என்ன சார் இது சொல்லி நான் கேட்டுட்டு இருக்கேன். நான் அப்போ கிரீஷ் கர்நாடுக்கு ஒரு செலுவின்னு சொல்லி ஒரு படம் முடிச்சுட்டு அதனோட ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் எடுத்து நான் கேமரா ஒர்க் பண்ணுறதுக்கு போய் காமிக்கிறேன். அவர் பெரிய லெவலில் லைட்டிங் எல்லாம் பண்ணி பிசி வச்சு பண்ணும்போது நான் ஒரு சின்ன 16mm படம், நானும் ஒரு முட்டாள் தான், நான் நினச்சிட்டு இருக்கேன் அவர் என்னை சினிமாட்டோகிராஃபி கூப்பிடுறாரு. பட் ஏதாவது இருக்கும், அவரோட என்னோட ஆட்ஸ் பார்த்துருப்பாருன்னு, அதெல்லாம் அவர் கேட்கவே இல்லை, ஆட்ஸ் பற்றியும் கேட்கல. பட் அவர் ஒரு கதை சொல்கிறாரு, அந்த கதை ரோஜாவோட கதை. ஸோ நான் சில கொஸ்டின்ஸ் கேட்கும்போது அதெல்லாம் தேவையில்லை, இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லும்போது நீ இதில் நடிக்கிறியான்னு கேட்டேன். இல்லை எனக்கு வேண்டான்னு சொன்னேன். ஸோ அவர் சொன்னார், நோ வை. ஸோ ஐ செட் நோ, யுவர் ஒய்ஃப் மை சீனியர் ஆக்சுவலி வாஸ் அ குட் கேமராமேன். ஷி வாஸ், அவங்களோட ஒர்க் தான் எங்களுக்கு கலர் ஃபோட்டோகிராஃபியில் கலர் ப்ராக்டிகல்ஸ் காமிப்பாங்க. பிகாஸ் ஷி ஹட் ஒர்க் வித் அசோக் குமார், ஷி ஹட் ஒர்க் ஹாசினி அம்மா, ஷி ஹட் ஒர்க் வித் பருண் தான் எல்லாம். ஸோ ஒரு அவங்களோட கலர் ப்ராக்டிக்கல் எக்ஸசைஸ் நாங்கள் பார்ப்போம். ஸோ நல்லா தான் எடுத்திருந்தாங்க. ஸோ பட் அவங்க ஆக்டர் ஆனதுக்கப்புறம் யார் அவங்கள கேமரா ஒர்க்கு கூப்பிடுவாங்க. ஸோ அதுதான் எனக்கும் ஆகும். அவர் சொல்லு, ஓ அது நல்ல பாயிண்ட் தான் நீங்கள் சொல்கிறீங்க. அவர் ஓகே ஒளிப்பதிவாளராக பிரபலமாக முடியாதுன்றதுக்காக நடிப்பு சான்ஸ். ஆமாம், எனக்கு ஐ டென்ட் தவறான முடிவுன்னு எப்போது ஃபீல் பண்ணி? இல்லை ஐ never felt that because I really like cinematography. எனக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கிற ரெக்கக்னிஷனோட அஸ்திவாரம் இஸ் பாம்பே. அது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அசோசியேஷன் அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு வித் பிசி ஸ்ரீராம். அது ஒரு அன்பிரேக்கபிள் காம்பினேஷன். ஸோ இஸ் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரைங் வித் வாட் யூ கால் மது அம்பாட் அண்ட் இட் இஸ் நாட் சக்ஸஸ்ஃபுல் இன் அஞ்சலி. எல்லாரும் ரொம்ப பார்க்க முடியல ஏதோ சொல்கிறாங்க. ஐ மீன் இட் இஸ் நாட். அண்ட் தென் பிக் சக்ஸஸ் வித் சந்தோஷ், வித் தளபதி அண்ட் ரோஜா. அதுக்கப்புறம் தே டூ திருடா திருடா அண்ட் தென் தே ஆர் ட்ரைங் டு டூ பாம்பே. ஸோ யூ சி, இது பெரிய பெரிய ஷூஸ் ஃபில்அப் பண்ணுறது. நீங்கள் அது ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அவங்க கெரியர் அவுட். அண்ட் இட்ஸ் அ வெரி கான்ட்ரவர்ஷியல் ஃபிலிம். பட் சம்திங் இன் தட் ஸ்கிரிப்ட், something about the way he was telling it was really interesting. You know, that's my luck that I could shoot Bombay. Mani at his best form, AR at his best form. கேட்டிங்களா உங்களை எதுக்காக அந்த படத்துக்கு ஒளிப்பதிவாளராக அவர் தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு? இல்லை, அதுக்குள்ளே we have met many more times. And மணிக்கு I think he also thought that இந்த பையனுக்கு அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்கே ஒரு ஆக்டிங் வேண்டாம்னு சொல்லி. பிகாஸ் சார் என்ன பார்த்துட்டு நீங்கள் என்ன நடிக்கலன்னு சொன்னால், என்னோட பாடி, என்னோட ஃபேஸ், என்னோட ஒரு லுக், ஐ டோன்ட் ஹாவ் எனி கண்ட்ரோல் ஓவர் இட். இது எனக்கு ஜெனட்டிக்காக என்னோட அம்மா அப்பாலேருந்து வந்திருக்கிற விஷயம். பட்
ஃபோட்டோகிராஃபி இஸ் நாட் ஜெனட்டிக். நான் படித்தது, நான் அதுக்காக உழைச்சது. அதுக்கு பிறகு நீங்கள் நடிகனா வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு உள்ள ஸ்கில் இருந்தால் அது வேற மேட்டர். பட் யூனோ இட்ஸ் ஜஸ்ட் வாட் when somebody is just calling you for an audition, it's because you look right. அவருக்கு அப்போ இருக்கிற சினிமா ஆக்டர்ஸோட ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபேஸ் வேணும், ஒரு அர்பன் ஃபேஸ், ஒரு காம் ஃபேஸ், அண்ட் மேபி ஐ ஃபிட்டட் தட் பில் அட் தட் டைம். பட் நான் ரொம்ப கான்ஷியஸ் சார். ஒரு ஸ்டில் எடுத்தாலே எனக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருந்தது அந்த டைமில். I was not comfortable in front of the camera. Even with stills எடுக்கும்போது my expressions are very bad. So I didn't want to do it. And I didn't regret it. Everybody said Bombay became a hit. So what? It doesn't, I'm that kind of attitude, you know. But by then, I had hit just before Bombay, before Roja, I and Dilip, who then became A.R. Rahman, had done Asian Paints Pongal. So Asian Paints Pongal went national. So suddenly, from Madras, I was doing all national advertising. I was working with the best talent in Bombay, Piyush Pandey, Balki, all of them I was working. So Yanaka, you are happy with that? I was very excited about doing good work. So it didn't really matter to me at that stage. Then it just so happened within over 2-3 years, I mean, since I was shooting a lot in AVM and I became friends with Gohan on the chance to do Minsara Kanavu happened. I mean, then after that, you know, your life takes a different turn. உங்களுடைய மிகச்சிறந்த நண்பர்கள் நெருங்கிய வட்டான்னா ஒன்று மணிரத்னம், இன்னொன்று அரவிந்த் சாமி, இன்னொன்று ஏஆர் ரஹ்மான் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கீங்க. இப்போ அப்படிதான். Probably Bharat Bala and I were his friends from his Dilip days. அவர் ஏஆர் ரஹ்மான் ஆவதுக்கு முன்னால் அவர் ஃபர்ஸ்ட் கார் வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டுடியோ போடுறது, அவருக்கு ஸ்டுடியோ இல்லாத டைமில் இக்னிஃப்ளூயிட் பாய்லர்ஸ்க்கு மியூசிக் பண்ணுறது. அண்ட் இட்ஸ் அன் இன்க்ரெடிபிள் ஸ்டோரி. I mean there's so much of talent, so much of hard work, and also correct technology, correct time. So many things have worked, and his mother, his family. So I've been very close to them. Arvind and I became very close making Bombay. And through so much, and I shot Arvind's wedding photos and that sort. So Arvind is a really close friend and very intelligent chap. Money is like big brother. So it's like, and I've never met anybody before that in the film industry who's so focused on his work. Money never gossips. True. AR doesn't gossip. True. And it's not like who's doing what is doing. That kind of conversation is not there. So with even the moonu perkum, you can talk about things that you have read or you like, and not about unnecessary things. You know? So it's something which I kind of enjoy in my friendships. ஏஆர் ரஹ்மானோட பல விளம்பர படங்கள் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இவர் வந்து நிச்சயமாக சினிமா உலகத்தில் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் வருவான்னு எப்போது தோணிச்சா உங்களுக்கு? We were doing breakthrough films. இப்போ சில படங்கள் நீங்கள் குவாலியர் ஷூட்டிங்ஸோட ஆடில் அவர் இந்த ரோஜாவுக்கு வரக்கூடிய அந்த பீட்ஸ் அங்கே யூஸ் பண்ணியிருக்காரு. அந்த ஏலேலோ நீங்கள் அந்த சின்ன சின்ன ஆசையில் கேட்குறது that we have used it in Asian Paints Pongal. And the sounds he was experimenting was already, we had done it in 2 ads. So AR is not just a composer. You know, அவரோட மெயின் ஃபேக்டர் என்ன சொன்னால், எனக்கு எல்லாமே தெரியும், நான் எழுதுறேன், நீங்கள் வாசிச்சா போதும், அப்படி ஒரு ஆக்ஷன் கிடையாது. AR is like, let's create music together. So every instrumentalist நீ ஏதாவது புதுசாக வாசின்னு சொல்கிறது. ஸோ அந்த இம்ப்ரூவைசேஷன் இருக்குல்ல, ஒரு கான்வர்சேஷன் இருக்குது, ஒரு மியூசிக்கல் கான்வர்சேஷன். ஏஆர் பாட் தட் மியூசிக்கல் கான்வர்சேஷன். புது ஸ்டைல். எனக்கு அறிவு இருக்கு, நீ கேட்டுக்கோன்னு இல்லாமல் நம்ம சேர்ந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு ஸ்பார்க் யூ கேன் see in his things. And he has a child inside him, so you can see that அவரோட பிகினிங் செட் ஆஃப் டியூன்ஸில் தேர் இஸ் ஐதர் அ லாட் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஜாக்சன் அண்ட் பெட் ஷாப் பாய்ஸ் அண்ட் ஜாஸ் ஒரு சைடில். அண்ட் தென் அவர் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காரு, ரெக்கார்டிங் வாசிச்சிருக்காரு. ஸோ ஹீ நோஸ் இட்ஸ் லைக் சும்மா திடீர்னு ஒரு இடத்துலேருந்து வரல. ஒரு 3 வருஷம் ராஜ்கோட்டிக்கு 1000 கணக்கான ஓடிகள் தெலுங்கு படங்களும் தமிழ் படங்களும் ஒர்க் பண்ணியிருக்காரு. ராஜா சார் கூடயும் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ ஹீ லேர்ன்ட் ஒழுக்கம் and methodology from Raja sir. He learnt to, as a child, to improvise, and he worked within his own studio. So ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் ஒரு 1 hourல முடிக்கணும்னு அவசியம் இல்லை. It's like play. You enjoy it till you create it, you know. That joy
that joy is there in the music, is there in the sound. So ஒரு இண்டஸ்ட்ரியில இல்லாத ஒரு சவுண்ட் இன்ஜினியர் ஸ்ரீதர் சார் இஸ் கமிங் இன். ஸோ பிட்வீன் தெம் இவ்வளோ பெரிய எக்யூப்மெண்ட் தேவையில்லை, இவ்வளோ சின்ன இடத்துல நீங்கள் இந்த சவுண்ட் கொடுக்கலான்னு சொல்லும்போது இட் ரியலி ஷுக். அண்ட் அந்த சவுண்ட் வரவே வராதுன்னு இண்டஸ்ட்ரி சொல்லிட்டு இருந்தார். சார் இதெல்லாம் பிஎன்சியில் ஓடவே ஓடாதுன்னு. திடீர்னு பார்த்தா சிடி வந்துச்சு, கேசட் வந்துச்சு, எல்லாரும் காரில் ஸ்டீரியோ வைக்கிறாங்க. அந்த ஒரு சேஞ்ச் வந்தப்போ சவுண்ட் கேட்கறதுக்கு விருப்பம் வந்துச்சு. எல்லாமே வந்ததுனால இட் ஜஸ்ட் கம்ப்ளீட்லி ஹிஸ் சவுண்ட் as well as his composition and the joy, இது எல்லாமே சேர்ந்து வருது. and MTV is happening. MTV பார்த்துட்டு அதுக்குள்ள picturizations are also changing. so ஒரு சிக்குபுக்கு ரேலைக்கு வரக்கூடிய picturization, you can see elements of computer graphics, element of thriller, all this is coming into cinema, no? so visually மாற்றம் இருக்கு. பிரபுதேவா is coming in and the sound is changing and new singers, not S. Janaki, not S.P. Balasubramaniam. So imagine Chinna Chinna Aasai being sung by S. Janaki. It would have been good. Minmin is not there after that. So it's like every song is an experiment. Every song ku oru uyir irukilla, andha oru thought AR bought into that. So and he was like that even when we were doing ads. எப்படி இந்த ரோஜா பாடலை கேட்ட போது உங்களுக்கு? I had heard the tune. ஒரு ஆட் நாங்கள் பண்ணோம். இட் வாஸ் ஃபார் என்ன சொல்றது, சிந்தால். எங்கும் நறுமணம் எழுந்தாடுதே, எங்கள் நினைவிலே கலந்தாடுதே, இதயத்தில் இதமாகுதே என்றும் சிந்தால் தான். That tune I had got and I had gone to air and we had done it together. He liked that voice a lot, so he asked me to sing Kadal Rojave, but I failed because I couldn't sing it in offbeat. I couldn't do it. And then the power went off some 2 or 3 times. So என்னோட singing career அதோட முடிஞ்சிச்சு. பட் இப்போ நல்லா தானே பாடுறீங்க. இப்போ பாடுறது இப்போ நான் நடிக்கிறது இருக்கு, அப்போ நான் சொதுப்பி நடிச்சுட்டு இருந்தேன். I think it's also about being confident with time. I find it திடீர்னு போய் ஒரு கமர்ஷியல் சினிமா செட்டில் எங்கேயாவது எடுப்பா ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்ல எனக்கு பிடிக்காது. ஐ லைக் டு பிளான் மை செல்ஃப் அவுட் அண்ட் ரைட் எவ்ரி திங் அண்ட் தென் ஐ எம் அட் ஈஸ். அண்ட் ஐ திங்க் ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தென் யூ கேன் யூனோ டூ. ஸோ ஐ டோன்ட் திங்க் ஐ குட் ஹவ் டன் பாம்பே இஃப் இட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம். இட் இஸ் பிகாஸ் ஐ ஹேட் ஆல்ரெடி டன் 100 ads, 4 documentaries, 2 small films, 1 big commercial film. அதுக்கு பிறகு வந்தப்போ தான் யூ கேன் டூ இட். சில பேருக்கு debuts are very successful. For me it's not like that. I need time to achieve. ரோஜா பாடல் actually அவர் அந்த ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு he had a kind of a ஒரு முஸ்லிம் டிவோஷனல் அவர் பண்ணார் அந்த பீரியடில். தக்ஷணாமூர்த்தி சுவாமி had composed one and அதில் AR had composed a song. B. Sushila came and sang that song. Extraordinary song. It was a அதில் ஒரு இமோஷன் இருந்தது. ஐ டெல் யூ, அருளான தென்றல் சுகமாக வீசி அலை தேடும் நெஞ்சம் போகுதே, ஊரோடு வாசம் திருவாசநேசம் தினம் தேடி உள்ளம் போகுதே. இந்த பாட்டு கேட்ட உடனே I said, my God, what a song this is. Yeah, he has this element of Shahana in it. He has something, but he was having something new in the song. I said, boss, this is not advertising. You are gone one level above. ஒரு பாட்டு லெவலுக்கு வந்துச்சு. அப்படியா அப்படியா. So then he didn't have confidence to finish the album. ஒரு பாட்டு தான் பண்ணார் அவரு. But then I think Leo Coffee and a couple of ads இவரு கேட்டதுனால, and I think Tirlokan Sharada had mentioned him. அவர் போய் கேட்டப்போ I think Mani realized that there's something very new and very young about him. And Mani likes music. But the moment you heard, you know, Chinna Chinna Aasai, there was something magical about it. என்ன ரேகை இது வரைக்கும் யூஸ் பண்ணவே இல்லை, எப்படி இது வந்துச்சுன்னு சொல்லி. And I had heard Kadal Rojave. It was sounding so good. தென்றல் என்னை தீண்டினான் சேலை தீண்டும் ஞாபகம். Every song in that film was so good. And then the background score, Tamila Tamila,
like what a song, you know. So like அந்த மாதிரி ஒரு 4-5 hits ஒரு ஆல்பம்ல கொடுத்தா it just shook the industry. different genre வேற. ஏர் இருந்தது, ஒன்றும் கிளட்டரா இல்லை, எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் கேட்கறது. Then he followed it up with tuck tuck tuck, and at that time Suresh Menon had gone to him and done புதிய முகம், அதுலேயே நல்ல பாட்டு. Then he had actually done some 2 more films which stopped in there also. He had done a good song, you know. So he was immensely talented, and it's great that the talent of that was Dilip, which became AR, which continued and continued and continued for 3 decades. It's so difficult in the industry. நீங்க அப்படி Not easy. It's not easy at all. முதல் படத்தை இயக்குகின்ற வாய்ப்பு வந்த போது அது இயக்கத்தில் ஏன் அவ்வளோ தயக்கம் இருந்தது உங்களுக்கு? Actually, they had not asked for me. They had asked for, I mean, ABM wanted AR Rahman. They had fixed Prabhudeva. But it's not that they wanted me as a director. They know me. But அப்போ அவங்க கிட்ட கேட்டப்போ இவர் பதில் சொல்லவே இல்லை, அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அவர். ஸோ கோவன் சொன்னார், என்ன இது, அண்ட் இட்ஸ் 50th year and I know கோவன் so well, and சரி பாஸ் நீங்கள் போய் மீட் பண்ணுங்க. இல்லைப்பா அவங்களாம் வேறு டைப், அவங்களுக்கு நம்ம செட் ஆகாது, நம்ம பண்ணுற சினிமா, நம்மளை பண்ணுற பாட்டு, அது போய் அவங்க இப்போ RRல எடுக்கணும்னு சொல்லுவாங்க, இது சொல்லுவாங்க, அதெல்லாம் எனக்கு செட் லைக் இவருக்கு டவுட்லேயே இருக்காரு. ஸோ அவரே ஒத்துக்கிறதுக்கு தயங்குறாரு. ஸோ ஐ செட் ப்ளீஸ் கோ டெல் them that. Then one day he went. Then he said, who's the director? Like Shankar Allati Maniratnam madri yaravu director irundha, he doesn't want to go to the old directors. They said no, he's got his own production and Shankar has done this, something he was saying. So he said, then AI suddenly said, why can't you try Rajiv Menon? And then they said, okay, it's all right, you can try. So the only thing fixed was, it was Prabhudeva, dancing star, and AR Rahman. So appa female dance we tried Madhuri Dixit for some time. அதையும் ட்ரை பண்ணோம். பெஸ்ட் டான்சர். ஆமாம், இந்த திலானமோ நம்பரில் இந்த டான்ஸ் போட்டி மாதிரி இருந்தது. அது ஸ்கிரிப்டாக வரும்போது என்ன பண்ணலாம்னு சொல்லி நான் உட்காந்து நிறைய மியூசிக்கல்ஸ் பார்த்தேன். அப்போ தி சவுண்ட் ஆஃப் மியூசிக் வாஸ் ஃபேசினேட்டிங் மீ அ லாட். தென் பாபர் ஆஃப் சிவில், so many those things. So அந்த ஐடியாலேருந்து I came up with these characters, extremes, created that thing, but they liked the story. And only thing, there was all this Kannigas 3 and all that. So Sharavanan sir said that, why don't you, நீங்கள் போய் ஆர்ச் பிஷப்பை மீட் பண்ணுங்கன்னு சொல்லி ஆர்ச் பிஷப்பை மீட் பண்ணுங்க. ஸோ நான் சாந்தோமில் போய் ஆர்ச் பிஷப்பை மீட் பண்ணுறேன். அந்த இதில் போனால் ஒரு இடத்துல வந்து உக்காந்து வச்சு பிஷப் பார்ப்பாரு சொல்லி எல்லோரும் போனார். ஒரு ஃபாதர் வந்து எடுத்துட்டு பிஷப் கிட்ட போய், சார் இதுதான் மின்சார கனவோட ஸ்கிரிப்ட், எனக்கு படம் பண்ணணும் சார், நீங்கள் அப்ரூவல் கொடுக்கணும். நான் எதுக்கு அப்ரூவல் கொடுக்கணும், என்ன சப்ஜெக்ட், இந்த மாதிரி. ஆமா, அவருக்கு ஷாக், உங்களுக்கு வேற சப்ஜெக்டே கிடைக்கலையா, இதுதான் எடுக்கணுமா. சரி, சவுண்ட் ஆஃப் மியூசிக் இருக்கு, இந்த மாதிரி எனக்கு ஒரு ஐடியா இருக்குன்னு சொன்னேன். நீங்க படிச்சு பாருங்க, இங்க வச்சிருங்க, நீங்க போயிடுங்க. 2 வீக்ஸ்க்கு அப்புறம் என்னை கூப்பிட்டாரு. அப்போ ஒரு யங் ஃபாதர், அவர் ஃபாதர் ஜோ ஆண்ட்ரூஸ், அவர் அப்படிதான் ஒரு 5 years ரோம்லேருந்து படிச்சுட்டு வராரு. அவர் இட்டாலியன்லாம் பேசுவார். அவரை மீட் பண்ணேன். He said, I have read the script, there's nothing wrong with it. So you can go ahead. I said, no sir, I want a favor. சொன்னாரு, என்ன, you have to come for the shooting. Father Joe Andrews is looking at him. போங்கன்னு சொல்லி பிஷப் அவர்கிட்ட போங்கன்னு. ஸோ அப்போ அவர் சொன்னார், இல்லை அந்த இனிஷியேஷன் எல்லாம் எப்படி இருக்கணும்னு தெரியாது. He said, இல்லாமா, பிகாஸ் பல விதமான ஆர்டர்ஸ் இருக்குது. சாரி உடுத்த நன்ஸ் இருக்காங்க ஒரு சில ஆர்டரில், சிலது ஹேபிட் வேர் பண்ணுறாங்க, ஸோ மெனி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆர்டர்ஸ். இப்போ எந்த ஆர்டரில் எந்த இது இருக்குது, அந்த ரூல்ஸ் ஆர் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் எவ்ரி திங். ஒரு சினிமாவுக்குன்னு இருக்கிற ஒரு க்ரியேட் பண்ணோம், அதோட செரிமனிஸ் கரெக்டாக இருக்கணும், இதெல்லாம் சொல்லிட்டு. அண்ட் இந்த கேரக்டர் ஏன் எனக்கு வருதுன்னு சொன்னால், சின்ன வயசில் மை கிராண்ட் மதர் ஹேட் அ ஹவுஸ் இன் அன் ஆஷ்ரம் in Sharada Mandiram, that is Ramakrishna Mission. She was, my grandmother was a big devotee of the Ramakrishna Mission. So she built a house within the ashram. So nangalam pogumbodhu till we were what you call 8 years old, I would sleep in my grandmother's house. My father had to sleep in the Ramakrishna Mission main men's section. So at that time
I have seen ஒரு ஃபாரின் லேடி வந்துட்டு அவங்க பிரம்மச்சரியா இருக்கணும், ஒரு 10 வருஷம் பிரம்மச்சரியா இருந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு சன்னியாசிய ஷேவ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ அந்த 10 வருஷத்துல 8 வருஷத்துல நிறைய பேர் வெக்ஸ் ஆகி போயிடுவாங்க. ஸோ அந்த 10 வருஷம் இருக்கு ஒரு பிராணாலேருந்து நீங்க ஒரு பிராணா ஆகிறதுக்கு யூ வில் பி அ ட்ரெயினி ஃபார் தட் திங். ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த அம்மா இவ்வளோ அழகா இருக்காங்க, ஏன் இவங்க சன்னியாசியா இருக்காங்க, அந்த ஒரு தாட் I think as a child I had heard it. அதுக்கு பிறகு கேரளா போகும்போது ஆலுவாயில் நிறைய nuns வருவாங்க, they'll get off at this thing. So you've seen these young people who are going into the journey of God, and when you saw sound of music, it's not necessary that எப்போ பார்த்தாலும் அவங்க அதிலே இருக்கணும்னு, அவங்க அதுலேருந்து விலகலாம், they can embrace real, normal life or whatever it is from the path of God. So that thought was there. So இப்போ ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணோட லவ், நான் என்டர் பண்ணியா எனக்கு அந்த பையனோட போட்டி, அல்லாட்டி பொண்ணோட அப்பாவோட போட்டி, ஏதாவது ஒரு போட்டி இருக்கும். பட் பொண்ணுக்கு கடவுள் மேல லவ்னு சொன்னா இப்போ கடவுளோட சண்டை போட முடியாது இல்லை, என்ன பண்றது? So that thought was very fascinating for me. So that's why I chose that as an idea. அந்த படத்தை டைரக்ட் பண்ணும்போது இந்த விஷயம் இதில் புதுசாக இருக்கணும் அப்படின்னு எதை தீர்மானிச்சிங்க நீங்கள்? The musical form, sir. Musical form and also these characters. ஒரு லவ் ஸ்டோரியில் தியாகம், ரொம்ப பயங்கரமான லவ், அந்த மாதிரி இருக்கும். ஒரு காமெடி லவ்னு சொன்னால் இட்ஸ் லைக் this kind of characters from a person who's a hairstylist to a rich girl. Completely new ஆ இருந்தது. And also the way we are shooting it and the songs. So each is like a set piece. But it's not necessarily shot in the set. Some of them are shot outdoors, some are shot here. அந்த படத்தில் ஒரு பக்கம் வி.கே. ராமசாமி, இன்னொரு பக்கம் எஸ்பி பாலசுப்ரமணியம், இன்னொரு பக்கம் நீங்கள் மதிக்கின்ற கிரீஷ் கார்னாட். ஆமாம், I was shocked by V.K. Ramasamy because the idea to cast V.K. Ramasamy was Saravanan sir, and we didn't think at that time he had some health issues. அவர் வருவாரா இல்லையான்னு டவுட் இருந்தது. அவங்க பேசினதுக்கு அப்புறம் தான் வந்தாரு. ஒரு டயலாக் கொடுத்தா that his timing was so different, like tack, it's like when ஒரு thunderbolt in the set, ஒரு எக்ஸ்பிரஷன் சேஞ்ச் இல்லாமல் ஒரு சவுண்ட் எங்கேருந்தோ வரும், and he knew the dialogue, he was there, his sense of timing was so good. பயங்கரமான thing. And S.P. Balasubramanian is such a joy to work with. I think it's the only time where a father sings for a young person who's having a sexy song. தங்கத்தாமரை மகளுக்கு அவர் குரல் கொடுக்கிறார், அவருக்கு நேஷனல் அவார்ட் கிடைக்கிறது. It's being sung by his son. Yeah, so it's like a very unique thing. But I really admired SPB sir because அவரு இறந்தப்போ I couldn't believe it. Like, how can a man who was so happy, who had this incredible breath, it's not fair, like I really felt bad during COVID. And he was such a pleasure to work with. And என்ன விஷயம் சொன்னா அவருக்கு அவரோட தகுதி, he's really achieved so much, தகுதி is so high, but he was so light and he was அவ்வளோ friendly that he'll somehow disarm you with his, he never spoke from knowledge, he spoke as a curious person who's getting into music. That ஒரு கியூரியோ ஷாப்புக்குள்ள நடக்கிறான், ஐயோ இதெல்லாம் இருக்கு, இப்படியா நீங்க படம் பண்றீங்க, ஓகே சீன் இப்படி இருக்கா, அப்படி ஒரு கியூரியஸ் எக்ஸ்பிரஷன் அவருக்கு. SPB was a total joy to work with, and he enjoyed the humor and great experience. And Girish is so brilliant, but அவருக்கு தமிழ் டயலாக் டென்ஷன் ஆயிடுவாரு. ஸோ இங்கே இந்த கட்டரில் இந்த டயலாக் எழுதுங்க, அந்த கட்டரில் அந்த டயலாக் எழுதுங்க, இவ்வளோ படித்தவர் ஏன் டென்ஷன் ஆயிடுறாரு? ஸோ பட் ஹீ லுக்ஸ் so good, so he's like படிச்சவர். No, I don't do prompting. I don't like prompting on my set. So நீங்க படிக்கணும், இல்லைன்னா நீங்க எழுதி வச்சிருங்க, பட் I won't allow prompting because எனக்கு கன்ஃபியூஷன் ஆயிடும், எது கேட்கறதுன்னு எனக்கு தெரியாது. படத்தை பார்த்த போது உங்களுக்கு எப்படி இருந்தது? I enjoyed it. Just so happened that it became a cult hit. So it was like a hit in
for 175 days in Albert Theatre, BNC-ல இது ஓடல அது ஓடலன்னு சொல்லும்போது okay, I mean you can't satisfy everybody because the music is such a big hit and everybody is saying it's a completely new kind of film, but it's so ஒரு மாதிரி ஒரு கம்ப்ளீட்லி ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சினிமா தானே அது. எனக்கு அந்த படம் என்ன சொல்கிறது, நான் என்ன நினச்சேனோ ஐ டிட் தட். ஆஃப்டர் தட் cutting and changing in the end, that's the producers, you know, they'll do what they want, but I could do what I wanted in the film. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்துக்கு 2 கிளைமாக்ஸ். ஆமாம். உங்களுக்கு பிடிச்ச கிளைமாக்ஸ் எது? இல்லை, நான் அந்த படம் அந்த 4 weddings in the funeral மாதிரி இருந்தது. ஸோ அந்த உல்டா பண்ணும்போது யூனோ the man who's hating this God and கடவுள் and all, ஏன்னா நம்ம ஆல்ரெடி செட் பண்ணியாச்சு அரவிந்த் சுவாமி இஸ் அவங்களோட ஃபேமிலியில் அந்த தாட் இருக்குது. அவங்களோட ஆண்ட் இஸ் ஆல்ரெடி அ கன்னிகாஸ்திரி. ஸோ அவர் இந்த திசையில் போனால் எப்படி இருக்கும், இந்த பொண்ணும் இவங்களுக்கு கல்யாணம் பண்ணியா எப்படி இருக்கும், ஸோ இந்த அரவிந்த் சுவாமி ஃபாதரானா எப்படி இருக்கும், that they were not happy with. So they wanted just to finish with thing. But I like that ending. The people were so shocked by the ending in the thing that they just cut that and put this song, which to me was yeah, I mean it's humor, right? So you're running the whole film on humor, so you can do it. Inniki and the padam probably they will have that as a climax. எந்த காலகட்டத்தில் அந்த படத்துல இருந்து மாதுரி டிக்ஷித் வெளில போய் கஜோல் உள்ள வந்தாங்க? It was my wife who came up with the idea of Kajol because she had ஒரு மாதிரி ஒரு எனர்ஜி இருக்கு அந்த அம்மாவுக்கு, என்ன பண்ணணும்னு தெரியாது. She was fantastic in the film. And she's such a spontaneous actress. அது காஸ்ட் பண்ணியப்போ இன்னும் பீப்புள் சே அவங்களுக்கு கொஞ்சம் கலர் அவ்வளோ பிரைட் இல்லை, பிகாஸ் இந்த நார்த் இந்தியன் ஆக்ட்ரஸை கொண்டு வந்தால் அந்த ஃபேர் பீப்புள் தானே அவங்க நினைக்கிறாங்க. பட் காஜோல் இஸ் நாட் தட். பட் காஜோல் இஸ் நாட் அ யூனோ டால் திஸ் திங், பட் தட் எனர்ஜி ஷி ஹேஸ். இந்த அம்மாவோட ஒரு தீர்வு எடுத்தால் இதை மாற்ற முடியாது, அப்பேற்பட்ட ஒரு ஸ்ட்ராங் கேரக்டர் வரணும். ஸோ வி ஹவ் நாட் சீன் சச் ஸ்ட்ராங் கேரக்டர்ஸ் பிகாஸ் மனிஷா கொய்ராலா பிளேட் a soft girl in this thing, that kind of fiery woman we had not seen for some time. In the typical love scene la ஒருத்தன் வந்துட்டு அந்த பொண்ணை பார்த்துட்டு ஐயோ இவங்க எவ்வளோ அழகாக இருக்குது சூப்பராக இருக்குதுன்னு சொல்லும்போது இவன் ஹேர் ஸ்டைலிஸ்ட் தானே, இவங்க கொஞ்சம் நோஸ் கொஞ்சம் ஓவர் சைஸ்ன்னு சொல்கிறது இல்லாமல் இது என்னடா இது இந்த நிந்தஸ்துதி மாதிரி இருக்கே அப்படி இருக்குதுன்னு சொல்லும்போது ஐ மீன் யூ ட்ரை சம்திங் நியூ பிகாஸ் ஒரு சீன் புதுசாக இருக்கணும் ஆல் த டைம் இன்சைட் த தியேட்டர். அண்ட் யூ கேன் சீ த அந்த நீங்கள் எழுதியிருக்கிற விஷயம் அந்த when you go to Albert Theatre people are screaming, oh, so you say oh what you did is right, you can feel that. So it's experiments. நோஸ் தான் கொஞ்சம் ஓவர் சைஸ். இந்த படத்தை நீங்கள் டைரக்ட் பண்ணோம் அப்படின்னு உங்களை வந்து வலியுறுத்தின மணிரத்னம், ஏஆர் ரஹ்மான் 2 பேரும் படத்தை பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? Mani didn't say anything. Mani kept Mani only told me early முன்னாடி அவர் நீங்கள் ஒரு டைரக்டர் ஆகலாம்னு சொன்னார். He didn't tell me anything after seeing thing because it had released with Iruvar at that time. Yes. So I think Mani was, he saw the film, he saw it in Albert Theatre, I think on the 70th day or something like that. He said, and I mean, but then when he says that, you don't ask him anything further. Yup. So na nime pesada ennu solraru avaru. So okay. So AR liked it. He got a national award second time, and AR and I meet and talk a lot more. Mani really liked the script of Kandugunde. So he had read the script. So he told me, why don't you make it about 2 men? I mean, you have two brothers, right? My brother is not married. I'm married, and my brother became a government servant, and I became a thing. So you can write about anything. So Mani's big strength is his ability to look at what happens inside the family. That is a very interesting element that you get, which you see in Bombay. The sequences between Nazar and Arvind Swamy are very interesting, you know, and the sequences between Kitty and Manisha also very interesting. And then when you see Nazar and இந்த பெருசுங்க சண்டை போடுறது அது ரொம்ப ஹியூமர் கொண்டு வரும் அந்த படத்தில். Mani has that ability to look at things in a humorous
twisting fashion. And when Mani works with Sujata sir, you see that spark coming in his work. இருவர் படத்தில் ஐஸ்வர்யா நடிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு காரணமா? Aishwarya, we had done 2 ads before, and I had Titanல ஒரு ad நாங்க பண்ணோம். That time she had come. Then after that she got the Miss World, and then when she came here she had called me, and so when what do you call, Madhuri Dixit was not there, they had thought of casting Aishwarya. So I went to narrate the script to her. So she heard it and she liked it and all that kind of stuff. At that time she told me they have called from Madras Talkies, but I don't know, there are 2 or 3 heroines in the film. It's about this. And the moment she said that, see boss, unakku and the call vandichna, you should take that only. Because he is Mani Ratnam. How I'll be a director or not, I don't know. That film revolves with 2 big artists. I mean, you cannot get a better launch pad. And whatever mistake you make, a good director will cover that thing for you. So then it is better that neenga irvar pandrathu dhaan better. It's they are thinking about you nu sonnodane. And she also was thinking about it. I said, you do that. And she was very, I mean, she never expected that I will come. She expected that my friendship with her, I will ask her, no, nee enakku padam pannanum. Appadi illa, it is better for her. For a career, it is better. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தீங்க. Ama. And so when I didn't have an artist for Kantuguntain, where I originally chose Manju Warrior. நல்ல சாய்ஸ் இல்ல மீனா. Ama. கௌசல்யா வரைக்கும் இருந்தது. Ama. Production may be talking, but for me it was Manju Warrior and Soundarya. I went and met both of them. And both were, I mean, Manju Warrior was not telling me because she was going to get married to things. So she was not telling me what it is. But Soundarya, 2 heroines, that kind of under hesitation. The moment I went and told the story to Aishwarya Rai, she cried in the climax scene with Mammootty when I had told her. She said, I'll do it. I'll do it. That's all. Finished. So I think that casting is one biggest, surprise. Times these things work. மம்முட்டியோட எப்படி இருந்தது ஒர்க் பண்ணுறது? ஏன்னா அவரோட ஒர்க் பண்ண கொஞ்சம் டஃப்னு எல்லாருமே சொல்லுவாங்க. Mammootty is an anxious person. அவருக்கு என்ன வேணும்னு சொன்னா, he wants you to be completely in control. If you are not in control, he'll come and control you. அவருக்கு அது தெரியுது. But I never had any problems with him. It was an absolute joy to work with. Like there was a sequence where அவர் விழுந்துட்டு அவரோட கால் பிரேக் ஆயிடும். கால் பிரேக் ஆகணும், அதுல குரோமாக்கி இருக்கு, அதுல கால் எடுக்கணும். So much work is there. And Kannamuchi ended out endல. There is Ajit, there is Tabu, there is Aishwarya Rai, there is Srividya. இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அவருக்கு அந்த கன்ஃபியூஷன்ல அவர் சொல்ல வேண்டிய dialogue is like almost a page. So he said, I need prompting. I said, no. And the second day of shooting, no. You have to learn. Used to prompting. Yeah, he's used to prompting there. I said, no, but you have to learn. Then give me time. Whole unit, it waited for 1.5 hours. He learnt it and came and just first shot, bang, correct. Super. And the sequence, then once he learns the lines, அவர் அதை உள்கொள்ளிச்சு அவர் டெலிவர் பண்ணும்போது ஒரு நீங்க ஒரு டயலாக் சொல்லும்போது உங்களுக்குள்ள அது அந்த குறிப்பிட்ட நேரத்தில் உருவாகி இருக்குன்னு ஒரு தாட் வரணும். That Mammootty will give you that. He's got that ability and he will get that. இப்போ ஒரு சின்ன சீன் இருக்கு, அவர் குடிச்சிட்டு அவரோட அந்த படத்துக்கு அப்புறம் அந்த கலாட்டெல்லாம் பண்ணியதுக்கு அப்புறம், நீ என்னடா அவனை பார்க்குறேன்னு சொல்லி அஜித் மேலே, நீ யார் அந்த ப்ளூ சட்டைக்காரிய அவளை லைக் பண்ணுறேன், எனக்கு தெரியும் சினிமாக்காரன் ஏமாத்திட்டு போயிடாருன்னு இந்த மாதிரி பேசி அவர் வந்து படுத்த உடனே தென் ஹில் ஸ்டார்ட் டாக்கிங் அபவுட் அங்கே இராணுவத்தில் போர் போனது, அந்த மேட்டர் கிடையாது. அந்த ஒரு காமெடியிலேருந்து ஒரு செல்ஃப் ரிஃப்ளெக்டிங் ஆக்குறது, தட் கைண்ட் ஆஃப் ஸ்விட்ச், நோ தட் ஹி இட்ஸ் ஈஸி டு ரைட் இட், பட் இஃப் அன் ஆக்டர் டசன்ட் கேரி தட் தென் யூர் கான். அ குட் ஆர்டிஸ்ட் இஸ் ரியலி யூஸ்ஃபுல், குட் ஆக்டர். நீ கூட குலுவுக்கு வந்தது காதலிக்க தானே? ஐயோ, ஷூட்டிங்காக. சுஜாதா எந்த அளவுக்கு பக்கபலமா இருந்தார் அந்த படத்துக்கு? ரொம்ப சார், அவர் ஒரு ஃபாதர் ஃபிகர். பிகாஸ் எனக்கு ஐ நெவர்
I really felt like I had met a person who I could completely connect with. Because எனக்கு பிடிச்ச எல்லா விஷயங்களும் Sujata sir also likes it. Thought thinker. Yeah. So he's interested in science fiction. He's interested in cricket. He's interested in Carnatic music. He's interested in Tamil, ancient Tamil literature, Tamil Bhakti poetry. Everything Sujata sir is interested in. And most importantly, one level you have the rural Tamil on one side. In the other side, you have Madri or flowery dialogue style of which was at that time or theatrical style from Vishu sir's strong dialogues. So dialogue writing சொன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அது ஒரு மாதிரி மேடை தமிழோட ஒரு மீட்டர் இருக்கு. அதுலேருந்து வெளியே வர்றோம். வெளியே வந்தா இந்த மாதிரியான திங் ஆல்ரெடி ரூரல். சிட்டியில் இருக்கிறவங்க பேசுகிற தமிழ் அண்ட் ஆல்சோ அவர் அந்த கம்ப்யூட்டரில் அடிக்கும்போது அந்த ஒரு சின்ன சின்ன ஷார்ட் பர்ஸ் கொடுக்கறது அதில் ஒரு ஹியூமர். ஸோ வென் ஹி காட் கோயிங் with Mani sir, there was a lot of, I really enjoyed the dialogues in Bombay. I think Bombay is a very well written film. True. Most people see Bombay as a thing, but actually it's Mani's best written film. Because there's a lot of speed in the narrative thing. நீங்க ஒரு ஷார்ட்ல அவங்க என்டர் பண்றாங்க ஒரு கல்யாணத்துக்கு, அந்த பொண்ணை பார்க்குறாங்க, உடனடியாக இந்த அவர் நடந்து வர்றாரு பிரிட்ஜில் வந்து வீட்டுக்குள்ளே போகிறாரு, வீட்டுக்குள்ளே போய் உடனே கல்யாணத்துக்கு வர்றாரு, கல்யாணத்தில் பாட்டு கண்ணாலனே பாட்டு ஸ்டார்ட் ஆகுது, அந்த பொண்ணை பிடிக்கிறது. அதுக்குள்ளே அந்த வீட்டில் வரும்போது அந்த பொண்ணை பார்க்குறாங்க, சைலாபானு சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் ட்ரெஸ் மாற்றுறது டக் 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 டக்னு போனால் உயிரே பாட்டு வந்துச்சு, தேர்ட் ரீல் உயிரே பாட்டு, அண்ட் ஷீ இஸ் லீவிங் த ஹவுஸ். By the fifth reel, they have already had a child. So that kind of speed of narration, அதில் emotion work out ஆகுது. இந்த அளவுக்கு ஸ்பீட் பண்ணும்போது சில எமோஷன் போயிடும். பட் that balance between Mani and Sujata sir was really good. So எனக்கு இந்த ஐடியாஸ் இருந்தது, பட் I didn't want to write. I wrote மின்சார கனவு in English. All my dialogues were in English. And then I translated that into Tamil. So, the meter was an English meter inside it. And the humor was English meter. So, this time I wanted to write in the vernacular, but I can't write Tamil. So, what do? I said, okay, now Mani said, you write it in Malayalam. I can't write Malayalam also. I can only write Hindi and the Central School. So, I said, okay, now I'll conceive the scenes in Malayalam. So, I started conceiving the scene and recording the scenes. And then I would act out whatever I wanted, pass it on to Sujata, and then pass it to Sujata sir, because it is written in one line and it's an established story, and the established story நீங்க எடுக்கிறீங்க. So அந்த scenes set ஆயிடுச்சுன்னு சொன்னா அந்த dialogue குள்ள வரும்போது, then we had the first half, we shot the first half, and அதுக்கப்புறம் we did a test, because in the BC centerல போனோம், அந்த பாயிண்ட்டுக்கு we took the film to E Road, we showed the film to a test audience, we saw it, and ஒரு சில portions we took it out, because original scriptல Anitha Ratnam is what do you call, that is in the original Sense and Sensibility story, the character played by Ajit is actually Anitha Ratnam's brother. So இவங்கெல்லாம் பிரதரா இருந்தா ஏன் இந்த ஃபேமிலியோட பிரச்சனை புரிஞ்சிக்கலாமே, இது இட்ஸ் நாட், then there's no humor, because இவர் வந்து பார்த்து அந்த லொக்கேஷன் எடுக்கிறது, அந்த ஹியூமர் எல்லாம் அடிபட்டு போகிறது. ஸோ இந்த விஷயம் தூக்கிடலாம், அது தேவையில்லைன்னு சொல்லி, பிகாஸ் யூ ஆர் ஆஸ்கிங் தோஸ் கொஸ்டின்ஸ். இவங்க ரிலேட்டடாக இருந்தால் அவர் எப்படி இந்த வீடு இல்லைன்னு தெரியும். ஆல் தட் ரிமைண்ட் இஸ் we just had to take 2 or 3 scenes out. So that kind of thing really, he was very interested also. And climax எழுதுறது, and I had shot the climax, Aishwarya walking down. That was a scene I had even discussed with Aishwarya when I was casting the film. அந்த தபலாக்காரன் வந்துச்சா அந்த மாதிரி பேசி கீழே வரும்போது, இவர் எனக்கு உங்களை தான் வேணும்னு சொன்ன உடனே இவர் ஹக் பண்ணுறாரு. பட் இவ்வளோ நேரம் நீங்கள் மற்றவங்களை கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு பொண்ணு வந்த உடனே ஹக் பண்ணும்போது அது எனக்கு இடிச்சுது அந்த எடிட்டிங் டேபிளில், இந்த ட்ரான்ஸ்லேஷன். ஸோ ஐ டென்ட் லைக் இட், பட் ஐ வாண்டட் இட் பேக். அண்ட் ஐஸ்வர்யா ராயோட டேட் கிடைக்கிறது, மம்முட்டியோட டேட் கிடைக்கிறது 1.5 மாதத்துக்கு அப்புறம், அந்த செட் வாஸ் நாட் அவைலபிள். ஸோ ஒரு எம்டி பிளாக் வச்சுட்டு இவர் வந்து திருப்பி ஹக் பண்ணும்போது இவர் கை வச்சுட்டு, நான் எப்படி இந்த பொண்ணை தொடர்ந்து, எனக்கு அந்த தகுதி இருக்கான்னு சொல்லி, தென் ஹி ரோட் தோஸ் லைன்ஸ், ஓடிக்கல், நான் எதுக்காக போருக்கு போனேன்,
எதுக்காக காலை இழந்தேன், நான் எதுக்காக குடித்தேன், எதுக்காக இந்த மாதிரி பேசினேன், எல்லாம் இந்த பச்சைக்கண் தேவதை என் கையில் ஒப்படைக்கிறதுக்கு தான். ஸோ ஒரு லெவலில் ஒரு க்ளோஷர் இருக்குல்ல, உன்னோட விரக்திக்கு அந்த ஒரு ஆன்சர் கிடைக்கிறதுன்னு சொல்லும்போது காதலுக்கு மட்டும் கிடையாது, உன் உள் மனசில் இருக்கிற அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் கொஸ்டும் முடியறதுக்குள்ள அந்த டயலாக், he understood that, he wrote that line and we shot it after 1.5 months. So அந்த சீன் பார்க்கும்போது light changes a little bit, but that is very important. ஒரு படத்தினோட முடிவில் மெயின் கேரக்டருக்கு ஒரு வாண்ட் இருக்கு சார், பட் அவங்களோட நீட் என்ன சொன்னா is invariably அன்பும் செல்ஃப் ரெஸ்பெக்ட். Those are the things that you want from your life. நான் இதுக்கு ராணுவத்தில் சேர்ந்தேன், உன் மனசை புரிஞ்சிக்காம இன்னொருத்தனை கூட்டிட்டு வந்து பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். இந்த பச்சைக்கண் தேவதையை கொடுக்குறேன், பத்திரமா பார்த்துக்கன்னு கடவுள் என்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. You may want a watch, you may want a car, you may want something. So the difference between need and want, அது ரெண்டும் இணைந்துடணும் கிளைமேக்ஸில். That we could achieve, and all this with Sujata sir, you can talk at that level, and there's no, I don't think அவரை ரீப்ளேஸ் பண்ண முடியாது, ரொம்ப டிஃபிகல்ட். அவர் பெரிய லாஸ் தமிழ் சினிமாவுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படித்தவர், இன்னொரு இவ்வளோ ஈஸியாக பழகுவார், அண்ட் அவருக்கு இன்ஸ்டிங்டிவ் ரைட்டிங். சும்மா ஒரு காஃபி வச்சா திரும்பி வச்சோம் கட 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 கடன்னு அடிச்சுடுவார் அவர். ஸோ இட்ஸ் லைக் பேசுவார், அதுதான் முக்கியமாக. ரொம்ப கேஷுவல். அண்ட் we used to go for seeing cricket together, and ஒரு 3 சீன் எழுதினதுக்கப்புறம் we'll go and sit and listen to Carnatic music, then we'll go and watch cricket. So I became like his friend and like his son. So I was really gutted when Sujata sir died. அஜித் எப்படி வந்தார் அந்த படத்துக்குள்ள? Ajit, as in your own interviews, Mr. Danu, you would have said that we were trying many people. Prashant was also there. Prashant, Prabhudeva, so many people. And I mean, some the producer had some issues. Somebody wanted only to act with Aishwarya Rai or something like that. Hey, I'm not going to change anything for some artistic Aishwarya Rai. Character dane, character panna vendiyadhu. And for me it was that ஒரு உலக அழகி ஒரு கால் போன ஒரு ஆளை அக்செப்ட் பண்றாரு. இது ஒரு லாஜிக்கே இல்லாத விஷயம். அதுதான் காதல். அதான் டெப்த் ஆஃப் லவ். ஒரு அழகான யங் பர்சன் மேரிங் a young person is not at all interesting for me as a love story. புதுசு இல்லை. And also நீங்க பாலச்சந்தர் சாரோட படங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹிட் ஃபிலிம்ஸ் லைக் மரோ சரித்ரா எல்லாம் இருக்கும். பட் ஈவன் நவ், ஐ மீன் அதிசய ராகம், ஆனந்த ராகம், தட் கேரக்டர் ஆஃப் ஸ்ரீவித்யா அண்ட் கமல்ஹாசன் எனக்கு ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருக்குது. இப்படியெல்லாம் அவர் சிந்திச்சாரு. இட்ஸ் சச் அ இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். ஹிஸ் கேரக்டரைசேஷன் வாஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ என்னோட கேரக்டரைசேஷன் இப்போ அது நான் மாற்றினால் படமோட அஸ்திவாரம் போயிடும். ஆர்டிஸ்ட் வரலன்னா வரல, அவ்வளோதான் மேட்டர். வேறு ஆர்டிஸ்ட்டு பார்க்கலாம். இன்ஃபேக்ட் ஃபார் மம்முட்டி we had also discussed Parthiban, we had discussed so many people for that also, Arjun. So அமையிறது ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, பட் there was a lot of back and forth with that. But it was fine working with Ajit, இல்லையா? Very nice experience working with Ajit, and even now he's he's very friendly when we meet. But அவர் வேற ஒரு உலகத்தில் இருக்காரு, ரேசிங் சூப்பர் ஸ்டார் ஆயிட்டாரு. பட் I enjoyed working with Ajit, and I think Ajit is a very good actor. He is also very good in, he has hurt காமிக்கிறது. இவ்வளோ அழகான ஆள் ஹர்ட். ஒரு படத்தில் இந்த இன்டர்வல் பிளாக்கு அப்புறம் நீங்கள் கீழே விழணும், உங்களுக்கு வலி இருக்கணும். அந்த வலி நீங்கள் காமிக்கும்போது ஆடியன்ஸ் அதை நம்பணும். ஸோ இஃப் யூ cannot show hurt, if you cannot cry as a heroine, if you cannot feel challenged, it's very difficult to be an actor in the long run. So if you're just a handsome, lot of good looking men have not become good actors, because they'll normally not associate good acting with a good looking man because that hurt is not coming through. Kamal worked really very hard. Kamal is a very good looking man who managed to pull it off, but பொதுவாக that will be a problem. பொதுவாக நடக்கிறது இல்லை. That is because of this. நீங்கள் ஐடென்டிஃபை, அவங்களுக்கு சோகம் இருக்குன்னு உங்களால் நம்ப முடியாது. பட் வென் அஜித் ஷோஸ் சோகம், யூ வில் ஃபீல் இட். நம்புற மாதிரி இருக்கும்.
good actor. உன்னை முதல் தடவை பார்க்கும்போது நான் முடிவு பண்ணிட்டேன், எங்க அப்பாவை எதிர்த்து வீட்டை விட்டு வெளில வந்து கஷ்டப்பட்டு கண்ட குடிகாரர்கிட்டே போய் கதை சொல்லி இன்னைக்கு நான் சாதிச்சிருக்கேன். எல்லாமே உனக்காக. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க யார்கிட்ட உதவி இயக்குனராக பணியாற்றினீங்களோ அந்த ரகுவரனோட பணியாற்றினீங்க. Raghu and I went to institute together. அவர் 7வது மனிதன்ல we had done a film. 7வதுல நீங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆமா. பண்ணீங்கல்ல. And 7வது மனிதனுக்கு காஸ்ட் பண்ணிய reason is Hariharan sir was coming and doing ஒரு என்ன சொல்றது ஒரு workshop ஒரு வாரத்துக்கு on cinema in Madras Film Institute, Tamil Nadu Film Institute. அங்க ஒரு film appreciation course நடத்தும்போது this man had come and we had he saw him and he said, why don't you cast? அப்படிதான் ஹரிஹரன் சாருக்கு ரகுவரன் ரேடார்ல வந்தாரு because he was in our institute at that time. And then when he joined, it was like wow, you know, we could see Raghuvaran acting in the Kaake Chiruganile on all this kind of thing. And then I had worked with Raghu again when I was doing Chaitanya. He was one of the villains in that. And Raghu and I have always been in touch. Avarku, you know, on the Western cinema romba pidikum. James Dean, avarku romba and the jacket la wear panni James Dean madri dhaan nadaparu. But later on you found that his career just took off because Shiva padathila had gone and worked with the Steadicam, and and the Shiva padathila avaroda villain role was like just took him to a different level. Ram Gopal Varma oda padam, and I remember meeting him in that film. Avarku and the method acting ella romba interest, so he could become a very good villain. And then of course by the time he had come to Badshah and all, he reached a different level. Ultimate. Yeah, I feel very sad that Raghu actually he had at least 10-15 years of acting left in him because he was extremely talented, and our timing was a different timing. His dialogue தனியா தெரிஞ்சாரு. Yeah. இடையில ஒரு ஆங்கில படத்தை கூட நீங்க ஒளிப்பதிவு பண்ணீங்களா? Morning Ragaன்னு சொல்லி. It was a production of Raghavendra Rao. அவரோட பையன் அதில் நடிக்கிறாரு. மகேஷ் தத்தானின்னு சொல்லி ஒரு பிளேரைட், அவர் தான் அவரோட டைரக்டர். அது இந்த ஆந்திராவில் போய் நாங்கள் எடுத்தோம். ஐ என்ஜாய்ட் தட் ஃபில்மிங் ஆல்சோ. சங்கீதம் பிடிக்கும், அதனால தான் நான் ஒத்துக்கிட்டேன். பிகாஸ் இன் யுவர் லைஃப் ஒரு ஹம்சகீதே அல்லாடி ஒரு சங்கராபரணம் மாதிரி இருக்கிற படம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு நமக்கு கிடைக்காது. ஏன்னா சினிமா மாறி போயிடுச்சு. ஆனால் முயற்சி பண்ணீங்களே. ஆமாம், சர்வதால ஃபைனலி நான் அதை எடுத்தேன். பிகாஸ் என்னோட லைஃப்ல நான் பார்த்த விஷயம், ஹவு மியூசிக் கேன் சேவ் அ ஃபேமிலி இன் வெரி டிஃபிகல்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ் இஸ் வாட் ஐ ஹவ் சீன் இட் இன் மை ஃபேமிலி, யூனோ. ஸோ ஐ திங்க் மியூசிக் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட் கிஃப்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் அண்ட் ஆர்ட். கலையில் ஒரு மிக சிறந்த கலை இஸ் சங்கீதம். அதை கிரியேட் பண்ணுறதும் அவ்வளோ ஒரு மேஜிக்கல் ஜேர்னி. அதை கிரியேட் பண்ணுறதும் பாடுறதும் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அது நெடுமுடி வேணும் அற்புதமாக நடிச்சிருக்காங்க. ஆமாம், மம்முட்டி as well as நெடுமுடி வேணும். that ease with which they are delivered dialogues, you know, that and they understand that எந்த பிச்சில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் அந்த டயலாக் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் ராங்கான பிச் போட்டுட்டிங்கன்னா அந்த சீன் வெளியே வர முடியாது. அண்ட் நிறைய பேர் ஒரே பிச்சில் பேசுவாங்க. அது ஒரு இந்த டயலாக் டப்பிங் கோசம் நமக்கு ஒரு டப்பிங் ஸ்டைல் செட் ஆகிருக்குன்னு சொல்லி ஆல் த டைம் நீங்கள் ஒரே நோட்டில் பேசக்கூடாது. இந்த கேரக்டர் எந்த பாயிண்டில் இருக்குது அது வச்சு அவங்க தட் மாற்றுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அண்ட் அவரோட லாஸ்ட் ஃபில்ம்ஸ், யூனோ, அவருக்கு நடித்ததுக்கப்புறம் அவர் வந்தார், அவருக்கும் ப்ராம்ப்டிங் வேணும்னு சொன்னார், அவருக்கும் நோன்னு சொன்னேன். அவர் இரிட்டேட் ஆகிட்டார். தென் அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாமே கொஞ்சம் இரிட்டேஷன் இருந்தது பிகாஸ் he had to put that தாடி விக் எல்லாம். He had just come after an open heart surgery, so he didn't want to take his dress out. But அவர் ப்ளே பண்ணுற கேரக்டர் இஸ் a Brahman character, so I want him to wear that poonul and sit and all, but he was not ready to take his because அந்த மார்க் தெரியக்கூடாது. So there is, you know, usual ஒரு ப்ரொடக்ஷனில் ஒரு நெகோசியேஷன் இருக்கும்ல, நமக்கு ஒரு கரெக்டான லுக் கிடைக்கிறதுக்கு. அப்போ அவர் பார்த்த உடனே என்னோட டாட்டர் அதில் அசிஸ்டன்ட் டைரக்டர், ஓ அசிஸ்டன்ட் டைரக்டர், ஒய்ஃப் ப்ரொடியூசர், தென் நான் குடும்ப படமான்னு கேட்டார். ஸோ நக்கல்ல. அதுக்கப்புறம் சீன் எடுக்க தென் மியூசிக் அகாடமியில் ஒரு
எடுக்கணும். மியூசிக் அகாடமியில் ஷூட்டிங் பர்மிஷன் கிடைக்கிறதே கஷ்டம். இப்போ எனக்கு நாங்கள் ரொம்ப வருஷமாக மியூசிக் அகாடமியில் மெம்பர், வி காட் இட். அதுக்கப்புறம் இப்போ ஜூனியர் ஆர்டிஸ்ட் கொண்டு வந்து நரைச்சா இது எப்படி இருக்கும்? சங்கீதம் கேட்குற வரவங்க ஒரு டிஃப்ரெண்ட் பீப்புள் வேணும். ஸோ சிக்கில் குருச்சரனோட ஒரு கான்சர்ட் இருக்குது, அவங்க பாட போகிறாங்க. அது சொல்லிட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், சிக்கில் குருச்சரன் உமையால்புரம் சிவராமனோட கான்சர்ட். அந்த கான்சர்ட் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். அது ஃப்ரீ கான்சர்ட். ஒரு 1000 பேர் வந்தாங்க. அவங்கள உட்காந்து வச்சுட்டு ஆக்சுவலி கேமராவை ஃபில்ம் பண்ணுறது. ஆனால் காலையிலேருந்து கவுண்டர் ஷாட் இவர் க்ரௌட் இது. ஆனால் பாம்பே ஜெயஸ்ரீ பாடுறாரு, எண்டில் இவன் அவங்க கூட வாசிக்கிறாரு ஜேவி. அது காலையில் எடுத்துட்டோம். ஆனால் க்ரௌட் இஸ் ஃப்ரம் த ஈவினிங். அண்ட் இதுக்கு நடுவில் ஒரு தனியாவர்த்தனம், அது ஃபயரிங், ஷவுட்டிங், தட் இஸ் ஆல்சோ தேர். ஸோ 3 கச்சேரிஸ் ஷார்ட் அண்ட் அ லைவ் கச்சேரி ஷார்ட். அது முடிச்சுட்டு 9 o'clock போகும்போது நெடுமுடி வேணு சார் கையில் பிடிச்சிட்டு, இன்னைக்கு விஸ்வாசா இல்லையா சார், ஹவ் யூ புல்ட் இட் ஆஃப்னு. 3 சீக்வன்ஸ் ஒரு நாளைக்கு, ஒரு ஆக்சுவல் லைவ் ஆடியன்ஸ் நீங்கள் எப்படி பிளான் பண்ணீங்க எனக்கு தெரியலன்னு கை பிடிச்சிட்டு போனார் அவர். அதுக்கப்புறம் படம் பார்த்துட்டு அவருக்கு ஞாபகம் இருக்குது, அவர் பேசியிருக்கிற டயலாக். ஸோ அவர் கடிதாசி எழுதுறாரு, வந்தப்போ குடும்ப படம்னு நான் சொன்னேன், ஆனால் முடித்த உடனே நீங்கள் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கிறது கடைசி படம் பார்த்தப்ப தான் தெரியுது, இந்த குடும்பத்தில் என்னையே ஒரு அங்கமாக எடுத்ததுக்கு நான் நன்றி சொல்கிறேன். நீங்கள் என்னை ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு படம் எடுத்திருக்கீங்க. பட் உண்மையிலே ஐ நெவர் என்ஜாய்ட் மேக்கிங் சம் ஃபில்ம் ஸோ மச் லைக் திஸ். பிகாஸ் அவரை தவிர வேறு யாருமே பண்ண முடியாது. ஏன்னா லைவில் அவர் மிருதங்கம் வாசிக்கிற லைவா, அதெல்லாம் யூ கேனாட் இமேஜின் இட். ஸோ தனியாவர்த்தனம் வாஸ் பிளேட் பை உமையால்புரம் சிவராமன். அப்போ உமையால்புரம் சிவராமன் சார்கிட்ட எடுத்த விஷுவல் காமிச்சிட்டு உமையால்புரம் சாரோட வீட்டில் போய் அவரோட ஃபிங்கரிங் பார்த்துட்டு, அந்த ஃபிங்கரிங் வச்சுட்டு அந்த ஷார்ட்டில் அவரோட தலை ரீப்ளேஸ் பண்ணி இவரோட தலை வச்சுட்டு, ஸோ கையை பேசுறது பறன்னு அப்படி இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு சிங்கிள் டேக்கில் உள்ளே போய் வெளியே வரும்போது அந்த கிளாஸில் அவர் தான் வாசிக்கிறாரு. தட் இஸ், இட் இஸ் நாட் செப்பரேட் பர்சன்ஸ் சவுண்ட், இட் இஸ் மிஸ்டர் நெடுமுடி வேணு சார் ஹிம்செல்ஃப் பிளேயிங். அண்ட் அவர் ஒரு நேச்சுரல் பிளேயர். அவர் கஞ்சிரா வாசிப்பார், எது வேணாலும் வாசிப்பார். அவரோட ஃபேமிலியில் எல்லாருமே மியூசிஷியன்ஸ். அவரோட சிஸ்டருக்கு தெரியும், பிரதர் வயலின் பண்ணுவார். ஸோ எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்தாரு. இவர் சும்மா வந்து கேட்டுட்டு எல்லாமே வாசிச்சுடுவார். ஸோ அவர் சகலகலா வல்லவன் சொன்னால் அப்படி ஒரு ஆள், நேச்சுரல் ஆர்டிஸ்ட். ஒரு somebody who was a hero, who's character artist and ரொம்ப ரிலாக்ஸ்ட் ஆன் கேமரா. நீங்கள் ஒளிப்பதிவு பண்ண எல்லா படங்களும் வெற்றி படங்கள். ஆனாலும் நீங்கள் பட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன் ஒத்துக்கிறதுக்கு தயங்கினீங்களா? இல்லை, என்ன இருக்குன்னு சொன்னால், ஒரு படம் நீங்கள் ஆக்செப்ட் பண்ணி நீங்கள் கமிட்மெண்ட் கொடுக்கணும் அதுக்கு. அண்ட் நோபடி கம்ஸ், யாருமே என்கிட்ட வரலை வித் சேயிங் தட் ஒரு 30 நாள் இருக்குது சார் நான் படம் முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லி யாருமே வரல. வந்தவங்க எல்லாம் பெரிய படங்கள். நான் இந்த ஆர்டிஸ்ட் இருக்குது, அந்த ஆர்டிஸ்ட் இருக்குது, ஏஆர் ரஹ்மான் இருக்குது. ஏஆர் ரஹ்மான் ஆர்டிஸ்ட் சொன்னால் 1.5 வருஷம், அது நம்ம டைரக்ட் பண்ணும்போது நம்ம ஒதுக்கிடலாம். பட் நீங்கள் கேமராமேனாக உள்ளே என்டர் பண்ணியா யூ கான்ட் டூ எனிதிங் எல்ஸ். இங்கே கம்பெனி இருக்குது, 15 பேர் வேலை பண்ணுறாங்க ஆஃபீஸில், கிளைண்ட்ஸ் இருக்காங்க, டெலிவரி இருக்குது. ஸோ எனக்கு எக்ஸாக்டாக தெரியணும். இப்போ நான் மே மாதம் நான் ஒர்க் பண்ணல, இல்லாட்டி ஒரு ஜூன் மாதம் 2 மாதம் இருக்கணும்னு சொன்னால், ஏன்னா நான் அது ஆஃப் பண்ணியா அந்த 15 பேருக்கு வேலை போய்டும். அவங்களுக்கு இன்சென்டிவ்ஸ் இருக்குது ஒவ்வொரு படத்துக்கு, அந்த இன்சென்டிவ்ஸ் அவங்களுக்கு வராது. ஸோ இட்ஸ் நாட் பாசிபிள் ஃபார் மீ டு ஜஸ்ட் கோ ஒரு 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 எய்ம்லெஸ்ஸாக படம் எடுத்துகிட்டு இருக்கிறது. லைக் குரு வாஸ் அ ப்ளஷர் பிகாஸ் ஒரு 3 monthsல படம் முடிஞ்சது. கடல் வாஸ் அ லிட்டில் மோர் டிஃபிகல்ட், பட் தென் யூ ஆர் ஒர்க்கிங் வித் மணிரத்னம், யூ நோ வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். பட் இந்த இண்டஸ்ட்ரி ஹஸ் கான் இன் டு திஸ் அன்பிளான்ட் ஸ்டேட். எடுத்துகிட்டே இருக்கலாம், எப்போ வேணாலும் எடுக்கலாம். அண்ட் டிஜிட்டல் வந்ததுனால எது வேணாலும் எடுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம போய் சிக்கினால் வேறு எதுவுமே இல்லைன்னா, நீங்கள் இதுதான் இந்த ப்ராஜெக்ட் தான் எனக்கு சான்ஸ் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை என் லைஃப்லன்னு சொல்லி நீங்கள் சப்மிட் பண்ணணும். பட் வெஸ்டர்ன் சினிமா இட்ஸ் நாட் பாசிபிள் ஃபார் எனிபடி டு ஒர்க் லைக் வாட் இஸ் ஒரு 1.5 years 2 years. அந்த டைரக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, சார் நம்ம கூடயே ட்ராவல் பண்ணோம் சார். என்ன ட்ராவல்? ஷூட்டிங் பாஸ்,
நான் உங்களுக்கு அடிமை, அது ஒரு மாதிரி ஒரு ஃபியூடல் ஆட்டிடியூட் யூனோ இருக்கு. எனக்கு ஐடியா வரும்போது நான் ஷூட் பண்றேன், எனக்கு சிந்தனை வரும்போது. தட் இஸ் ஆல். இட் இஸ் நாட் பாசிபிள் ஃபார் சினிமா பிகாஸ் சினிமா இன்வால்வ்ஸ் 100 people 200 people. வேற யாரோட மீட்டர் ஓடிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு பிளானிங் இல்லைன்னா பண்ணவே முடியாது. ஆர்கனைஸ்டாக இருக்குமா நம்ம? ஐ டோன்ட் திங்க் வி கேன் பி மச் பெட்டர் பிகாஸ் ஜுராசிக் பார்க் மாதிரி இருக்கிற படம் 78 நாள் அவங்க பிளான் பண்ணாங்க. they finished it in 72 days. ஜுராசிக் பார்க் என்ன படம்? So something is seriously wrong. ஒரு ஃபேமிலி பிக்சர். I think there's something seriously wrong with the way we are planning and the way we are designing shooting. And the only person who's really suffering in this is the producer. Tamil cinema is really struggling because they don't have enough producers. Because director ஒரு டைரக்ஷன் ஆரம்பிச்சால் அவருக்கு சக்ஸஸ் வரணும், கேமராமேனுக்கு நிறைய எக்யூப்மெண்ட் வேணும், இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வரும்போது அண்ட் பிரம்மாண்டம் வேணும்னு சொல்லி எல்லா ஷார்ட்லேயும் 100 ஜூனியர் ஆர்டிஸ்ட் வச்சுட்டு இருந்தா இந்த ஒரு 100 ஜூனியர் ஆர்டிஸ்ட் சொன்னால் ஒரு 20 பேரை கண்ட்ரோல் ஒரு அசிஸ்டன்ட்னால பண்ண முடியும். 5 பேர் அந்த அதுக்கு ஹேண்டில் பண்ணணும். அதுக்கு காஸ்டியூம் இன்க்ரீஸ் ஆகுது. இது டெய்லி நீங்கள் பண்ண ஆரம்பித்தா காஸ்டியூம் மிஸ் ஆகிடும், இது மிஸ் ஆகிடும், சம்திங் வில் கோ ராங். அதுவும் இல்லை, அதுக்கு மேலே இப்போ ஒரு நைட்டில் ஷூட்டிங், ஸ்டண்ட் எல்லாம் நைட்டில் வந்தாலே 2 கன்ஸ்ட்ரக்ஷன் க்ரெயினில் 2 லைட் க்யூப்ஸ் வைக்கிறாங்க. அதுக்கு மேலே ஜம்ப் அடிக்கணும், இழுக்கணும், எல்லா ஃபைட்லேயும் இப்படி பறந்து போகணும். ஸோ ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் போனால் ஒரு இண்டஸ்ட்ரியல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி வந்து 4 கிரெயின் இருக்கு. ஒரு ஷாட் மாற்றவே முடியாது. ஒரு 2 ஷாட் 3 ஷாட்டுக்காக நீங்கள் பிளான் பண்ணுறீங்க. ஸோ ஐ திங்க் இட்ஸ் வெரி inefficient the way we are making films now. It's not sustainable. But எக்ஸ்பெரிமெண்டலாக நல்ல படங்கள் வருது which are small and interesting. Like a 96 is very interesting. Like a Labbar Plant is very interesting. டெக்னிக்கலாக நிறைய இன்புட்ஸ் இருக்கிற எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபிலிம் இன் ரீசெண்ட் டைம்ஸ் வாஸ் மஞ்சுமல் பாய்ஸ். ஐ லவ்ட் இட் பிகாஸ் ஆக்சுவலி அந்த படத்துலேருந்து நம்ம நிறைய கற்றுக்கலாம். ஒரு ஹீரோ தேவையில்லை. தமிழ்நாட்டில் நடந்த படம், ஒரு அருமையான படம், ஒரு அருமையான பாட்டு, ஆனால் இங்கே வெற்றி வரல. ஆனால் அந்த படம் அந்த பாட்டு மக்களோட தலையில் இருந்து அது கேரளாவில் ஒருத்தன் அதுக்காக போய் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற குஹாவில் வரா, அதுக்குள்ளே இவங்க மூடுறாங்க. அந்த படம் எவ்வளோ ஆக்செப்டட். பட் அதில் என்டையர் திங் இஸ் அ செட், நிறைய ஒர்க் இருக்கு, பிரில்லியண்ட்டாக மேட்ச் பண்ணியிருந்தாங்க, பியூட்டிஃபுல்லி டன். இட் இஸ் டெக்னிக்கலி ஃபார் மீ மஞ்சுமல் பாய்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபில்ம்ஸ் அண்ட் திங். அண்ட் அதில் ஒரு ஷாட் கூட வேஸ்ட் ஷாட் கிடையாது. எதனா திருப்பி அதை எடுத்ததே திருப்பி பண்ணுறாங்க. ஐ நெவர் ஃபெல்ட் தட். ஐ லைக் தட் ஃபில்ம். ஐ லைக் கும்பலங்கி நைட்ஸ் ஃபார் இட்ஸ் எமோஷன். I liked 96 very much. I like May Alagan also. It's like a very different film. Very good. ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக சினிமா உலகத்தை பார்த்துட்டு இருக்கீங்க. ஃபோட்டோகிராஃபியில் என்னென்ன மாறுதல்களை இப்போ வந்திருக்கு சினிமாட்டோகிராஃபியில்? ஐ திங்க் ஒரு லெவலில் சினிமாவில் வந்திருக்கிற மிகப்பெரிய மாற்றம் என்ன சொன்னால், நீங்கள் இந்த கெமிக்கல் அனலாக் ஃபோட்டோகிராஃபின்னு சொல்லும்போது மேக்ஸிமம் ஸ்பீட் நீங்கள் 400 ASL இருந்தீங்க. ஒரு ரோடு அல்லாட்டி ஒரு நைட் சீக்வன்ஸ் வாஸ் ஆல்வேஸ் நீங்கள் லைட்டிங் பண்ணியாக தான் எடுக்க முடியும். ஆனால் இப்போ 3000 ASA 2000 ASL யூ கேன் லிட்டரலி ஷூட் ஆன் த ரோடு வித்வுட் எனி திங். அந்த ஸ்ட்ரீட் லேம்ப்ஸ்லேயே எடுக்கலாம். ஸோ வி ஆர் மூவிங் மோர் டுவர்ட்ஸ் ரியலிசம். தட்ஸ் த பாசிட்டிவ் சைட். த நெகட்டிவ் சைட் இஸ் எந்த அழுக்கு கார்னர்லேயும் நீங்கள் எடுக்கலாம். ஸோ படம் அழுக்காகவே இருக்குது, ஒரு மாதிரி ஒரு கிரிட்டியாக இருக்குது, ரியலாக இருக்குதுன்னு ஒரு சைட் சொல்கிறாங்க. மெமரபிள் இமேஜ் இல்லைன்னு ஆடியன்ஸ் ஃபீல் ஆகுது. தேர் இஸ் நத்திங் மெமரபிள். ஸோ யூஆர் நாட் ஒரு தியேட்டரில் போய் ஒரு கேமராமேனுக்காக யாரும் கைத்தட்டு வாங்கிறது இல்லை. தே ஆர் கான்ட்ரிபியூட்டிங். ஏன்னா விஷுவல் நல்லா இல்லை, ட்ரெய்லர் நல்லா இல்லைன்னா படத்துக்கு ஓப்பனிங் கிடையாது. ஸோ அந்த பிரம்மாண்டத்துக்கு இல்லை பயங்கர முயற்சி. அண்ட் ஆடியன்ஸ் மத்தியில் சாங் தான் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ படத்துக்கு தேவையில்லைனாலும் ஒரு மாஸ் சாங் வேணும். ஸோ அந்த மாஸ் சாங் மஸ்ட் கேப்சர் த மூட் ஆஃப் த ஃபில்ம். அதில் ஒரு ஹுக் ஸ்டெப்பு. ஸோ இட்ஸ் லைக் what can I say, part of the narration of the unique Indian சினிமாவோட ஒரு கதை சொல்கிற விதம் இருந்தது. அதுக்கு இப்போ வாய்ப்பு இல்லை. பட் மார்க்கெட்டிங்குக்கு பாட்டு தேவை, அண்ட் மார்க்கெட்டிங்குக்கு ஒரு பிரம்மாண்டமான ஆக்ஷன் தேவை. ஸோ அதில் ஸ்டக்காக இருக்குது. நீங்கள் நல்ல படம் எடுத்தால் அது டிவி சீரியல் மாதிரி இருந்தால் யாருமே தியேட்டருக்கு வர மாட்டாங்க.
ஸோ தியேட்டரில் வரணும், நிறைய பேர் வரணும், படத்துக்கு நல்ல ஓப்பனிங் வரணும். ஸோ அதுதான் அவங்க போராடிட்டு இருக்காங்க. இப்போ திரைப்பட பயிற்சி கல்லூரி ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்ற எண்ணம் எந்த காலகட்டத்தில் ராஜீவ் மேனனுக்கு வந்தது? ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வை ஐ டென்ட் ஷூட் அ லாட். எல்லாரும் சொல்கிறாங்க, ஓகே கண்டுகொண்டேன் பிடிச்சதுக்கப்புறம் ஏன் 18-year கேப், ஏன் இவ்வளோ கேப் பிட்வீன் குருன்னு சொல்லும்போது அவங்க நினச்சிட்டு இருக்காங்க நான் கால்ஃப் விளையாடிட்டு இருந்தேன், இல்லாட்டி கச்சேரி கேட்டுட்டு இருந்தேன். ரெண்டும் கிடையாது. மணிரத்னம் கால்ஃபும் விளையாடுவார், அவர் படமும் பண்ணுறாரு. பட் நான் ரெண்டும் பண்ணல. பட் ஐ வாஸ் கண்டினியூஸ்லி மேக்கிங் ஆட் ஃபிலிம்ஸ். ஆட் ஃபிலிம் பண்ணும்போது ஒரு 20 ஆட் பண்ணோம்னா உங்களுக்கு ஒரு 2-3 அசிஸ்டன்ஸ், ஒரு ஆள் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு அவங்களுக்கு ட்ரைனிங் வரணும். அவங்க 3 இயர்ஸில் வெளியே போவாங்க, இன்னொரு ஆளை ட்ரெயின் பண்ணணும். ஸோ இட்ஸ் ஒரு ஆஃபீஸ் நடத்தும் போது இட்ஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். ஸோ இந்த ட்ரைனிங் people leaving you is always required, and in advertising you need young people, you know. So அந்த ப்ரோசஸில் இந்த ட்ரைனிங் நான் கொடுக்கறது ஏன் நான் ஃபார்முலா இருக்கக்கூடாது? Why can't I do it? So whether it's Gautam Menon or, you know, so many people who have come, Randy, R.D. Rajshekhar, they have all, you know, in some ways எப்படி ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி, there is a technology on one side, there's a vadimurai on one side, then there is a quality control, and on top of this there is creativity. ஸோ நீங்கள் க்ரியேட்டிவாக இருக்கணும், ஆனால் டெக்னிக்கலாக பர்ஃபெக்டாக இருக்கணும், அதில் ரிப்பீட்டபிலிட்டி இருக்கணும். அதுக்காக நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும், மெயின்டெனன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். அண்ட் ஸோ பீப்புள் ஹூ ஆர் கிரியேட்டிவ் டோன்ட் மெயின்டைன் ரெக்கார்ட்ஸ். ரெக்கார்டிங், ரைட்டிங் டவுன் எக்ஸாக்ட்லி வாட் லைட் யூ டிட், வாட் யூ டிட், வை யூ ஆர் டூயிங் இட். அண்ட் ஒரு ஷார்ட் cannot be an accident. அஃப்கோர்ஸ் ஒரு சில நேரங்களில் சம்திங் பியூட்டிஃபுல் வில் பி there, you have to record it. ஸோ ஃபோட்டோகிராஃபி has got 2 sides to it. ஒன்று நீங்கள் க்ரியேட் பண்ணுறது, இன்னொன்று நீங்கள் ஒப்சர்வ் பண்ணுறது இஸ் டாக்குமெண்ட்ரி, க்ரியேட் பண்ணுறது சினிமா லைட்டிங். ரெண்டும் இருக்கணும். அப்போ தான் இயற்கையாகவும் இருக்கும், ஆனால் பிரம்மாண்டமும் இருக்கும், அழகும் இருக்கும், எது வேணாலும் நீங்கள் சொல்லலாம். ஸோ that planning is what I used to do. So and ஏற்கனவே ஒரு அவுட்டோர் யூனிட் இருக்குது, எக்யூப்மெண்ட் இருக்குது. அண்ட் கவர்மெண்ட் ஃபிலிம் இன்ஸ்டிடியூட், மற்ற இன்ஸ்டிடியூட்ஸில் எக்யூப்மெண்ட் கிடையாது. அவங்க அது ஆர்டர் பண்ணி வர்றதுக்குள்ளே அந்த அவங்க என்ன சொல்கிறது, ஒரு கொட்டேஷன் அனுப்பி அதுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து அவங்க அதை அப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு பட்ஜெட் கமிட்டியெல்லாம் வைக்கிறதுக்குள்ளே ஒரு 2-3 years ஆகிடும். அதுக்குள்ளே யூனோ பீப்புள் வில் பிகம் அந்த டெக்னாலஜியே பழசாயிடும், பிகாஸ் டெக்னாலஜி இஸ் சேஞ்சிங் ஸோ ஃபாஸ்ட். ஸோ சின்ஸ் வி ஹேவ் த லேட்டஸ்ட் டெக்னாலஜி அண்ட் தென் ஐ ஹாவ் அன் இன்ட்ரெஸ்ட் இன் டீச்சிங் அண்ட் வி ஆர் டூயிங் இட். எனக்கு பிடிச்ச சில பேர் லைக் மிஸ்டர் ஞானசேகரன், who is the dean, who was teaching me while I was in the institute, Mr. Sridharan sir. These people came together and we managed to create something. Then I had made a building for the outdoor unit. அதை நான் இன்ஸ்டிடியூட்டாக கன்வெர்ட் பண்ணியப்போ நிறைய பேருக்கு இன்ஸ்டிடியூட் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காஸ்ட்ஸ் ஆர் வெரி ஹை. சின்ஸ் ஐ ஹேவ் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஐ எம் ஏபிள் டு மேனேஜ். இட்ஸ் நாட் தட் இதுலேருந்து நிறைய பணம் இருக்குன்னு இல்லை, பட் ஒரு டீச்சிங் சம்படி இஸ் நம்மளே கிளியராக இருது ஒரு சில ஐடியாஸு. அண்ட் ஐ என்ஜாய் த ப்ரோசஸ் ஆஃப் டீச்சிங். சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் மோர். அண்ட் ஆல்சோ ஐ திங்க் இட்ஸ் மை பரம்பரை தொழில் மாதிரி. லைக் ஐ மீன் நெடுமுடி வேணு செய்யுது நான் குடும்ப படம்னு சொல்லும்போது என்னோட கிராண்ட் மதர் ஆன் போத் சைட்ஸ், மை கிராண்ட் ஃபாதர் இன் ஒன் சைட், மை அங்கிள்ஸ், எவ்ரிபடி for the last 3 generations have been teachers. So cinema industry வந்துட்டு நான் திருப்பி அந்த டீச்சிங் புத்தி வந்துச்சு. But I like to look at things in a scientific manner and also understand it in வரலாறு and your interest in literature and so many things. ஸோ ஒரு விஷயத்தை நீங்கள் முழுமையாக பார்க்கக்கூடிய ஒரு பக்குவம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கணும். இட்ஸ் நாட் அபவுட் கொஸ்டின் ஆன்சர். தட் இன்ஃபர்மேஷன் நெட்டில் இருக்குது, பட் அந்த பேஷன் இருக்குல்ல, ஒரு டீச்சரோட ஒரு பேஷன், அண்ட் அந்த பேஷன் நீங்கள் எப்படியாவது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அவங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க முடியாது அவங்களோட ஐ, தட் இஸ் வாட் தே ஆர் பார்ன் வித். பட் அந்த ஐ எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி மற்றவங்களோட பிஹேவ் பண்ணுறது, எப்படி உங்கள் கலைக்கு வரக்கூடிய சேஞ்சஸ், டெக்னாலஜிக்கு வரக்கூடிய சேஞ்சஸ் நீங்கள் அடாப்ட் பண்ணுறீங்க, that is what you need to teach, not just question and answer. ஃபோட்டோகிராஃபி, சினிமாட்டோகிராஃபி, டைரக்ஷன் 3 கோர்ஸ் பண்ணுறீங்களா? ஆக்டிங் இருக்கா? இருந்தது. Now we are going to restart it. Right now we have given it a break, but
ஐ டோன்ட் திங்க் எல்லாருக்கும் நடிக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஈவன் வென் ஓல்ட் ஏஜ் ராஜீவ் மேனன் நடிக்கிறாங்க. அவனுக்கு ரைட் ஆக்டிங் தெரியாது, பட் நடிக்கிறாங்கல்ல. ஸோ எல்லாரும் எதுக்கு நாம போய் கற்றுக்கணும், அப்படியே போய் நடிச்சுக்கலாமே, அப்படிதான் எல்லாரும் நினைக்கிறாங்க. அவங்களுக்கு அது போய் கற்றுக்கணுங்கிற தாட் இல்லை. ராஜீவ் மேனன் கோபக்காரரா? இருக்கு. ஆனால் அப்போ ரொம்ப கண்ட்ரோல் ஆயிடுச்சு, அவ்வளோதான் சொல்ல முடியும். ரொம்ப சௌமியம் ஆயிடுச்சு. கிராத வேஷம் கிடையாது. உங்ககிட்ட உதவி இயக்குனராக இருந்த கௌதம் வாசுதேவ மேனன் உங்ககிட்ட பணியாற்றிய போது எப்படி பணியாற்று? அவருக்கு ஆக்டிங்லேயும் டான்ஸிங்லேயும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு அப்போவே. பட் ஐ திங்க் ஹிஸ் சாய்ஸ் ஆஃப் மியூசிக் இஸ் ஃபேண்டாஸ்டிக். நீங்கள் அவரோட படங்கள் பார்த்தீங்கன்னா ஹாரிஸ் ஜெயராஜ் வச்சு எல்லா மியூசிக் டைரக்டர் வச்சுட்டும் அவர் நான் ஹிட்டு கொடுக்குறாரு. இட்ஸ் நாட் அ ஈஸி திங். ஐ மீன் ஐ ஓன்லி ஒர்க் வித் ஏஆர், நான் வேறு யார்கிட்டையும் ஒர்க் பண்ணல. பட் ஹி ஹஸ் கிவன் ஹிட் வித் ஏஆர் திஸ் திங். அண்ட் even Darbuka Shiva, his songs are very good. Yes. So he has an ability to extract bring that out. And on the sophisticated masculine feel he's getting in a lot of his films. And now he's a good actor, experienced actor, and very much in demand, making a lot of money. அவருக்கு அவ்வளவா ஆர்வம் இல்லை அதில். ஆமாம், சூழ்நிலை காரணமாக தான் நடிக்கிறேன். என்கிட்ட உங்ககிட்டேருந்து வந்த ஒளிப்பதிவாளர்கள் அப்படின்னா யார் யார்? ஆர்டி ராஜசேகர், ரத்னவேலு, முன்னாடி பிரியன் இருந்தார். Now there are not only people who trained with me, there are people who have been trained by those trainees. Like even Ravi Varman was working with us when Ravi K. Chandran would come. And Telugu cinema also, there's Bhupati and so many people who are there. But after I started the institute படிச்சவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த சிஷ்யகணங்கள் ஒன்று ஃபார்மல் ட்ரைனிங், இன்னொரு இன்ஃபார்மல் ட்ரைனிங். ஆமாம், அது ஒரு குருகுல வாசம் இருக்கிறவங்களும் இருக்காங்க, இது ஸ்கூலில் படித்தவங்களும் இருக்காங்க. ஸோ amongst this you have people like Nikit Bhumi Reddy and here and Mundasapatti Shankar and then in Malayalam and Robbie Sully, he directed the hit film with Mammootty sir. Then Hindi cinema, there is a boy called Swapnil Sonwane. Telugu cinema, we have got people doing well. And the Goat Padam shoot pannirukra Siddharth Noni. I have people everywhere from Assam to Kashmir, we have students. கதாநாயகனாகவே நடிக்க ஒப்புக்கொள்ளாது நீங்கள், கேரக்டர் கதாபாத்திரத்துக்கு வெற்றிமாறன் படத்தில் எப்படி ஒத்துக்கிட்டீங்க? அதான் மணி சொன்னார், நான் உன்னை ஹீரோவாக கூப்பிட்டேன், நீ இப்போ தாத்தாவா நடிக்கிறிய. என்னோட லைஃப்பில் எதுவுமே அப்படி பிளான் கிடையாது. ஷார்ட்ஸ் தான் பிளான், என் லைஃப் பிளான் கிடையாது. அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அது வெற்றிமாறனோட இங்கே இன்ஸ்டிடியூட்டில் ஒரு இன்ட்ராக்ஷன், இந்த ஸ்பாட்லைட் சொல்லி சில டைரக்டர்ஸை நம்ம கூப்பிடுவோம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ட்ராக்ஷன் பேசுறதுக்கு. அந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ நடக்கும்போது நான் பேசுகிற விதம் பார்த்து இவன் கவர்மெண்ட் மாதிரி இருக்கான்னு அவர் நினச்சிருப்பாரு. ஸோ அரசாங்கம், கவர்மெண்ட், பணக்காரன், அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவர், இதெல்லாம் நினைச்சிட்டு போட்டு இவன் தான் வில்லன் சொல்லி, ஆனால் வில்லன் கிடையாது. அது மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டரைசேஷன் அவர் போட்டு. எனக்கு இதுக்கு முன்னாடி நான் நடிச்சிருக்கேன் லிட்டில் பிட் இந்த ஹரிகிருஷ்ணன் பண்ணீங்க. அதெல்லாம் பெரிய கதாபாத்திரம் இரிட்டேட்டிங், எனக்கு பிடிக்கல. ஐ டோன்ட், என்ன சொல்றது, சம்டைம்ஸ் யூ செட் இன் டு இட், சம்டைம்ஸ் யூ டோன்ட் லைக் இட், யூனோ. And then if you don't like it, you don't do it. But when I went to the set, there is chaos. ஒரு மாதிரி பிளான் கிடையாது, மேசிவ் கேஆஸ்ல தான் இருக்கு. பட் அந்த கேஆஸுக்குள்ள அவர் ஏதோ தேடுறாரு, அது நமக்கு தெரியுது. அண்ட் அந்த so long as that ஒரு ஆர்டிஸ்டோட அந்த தேடல் இருக்கு, அந்த தேடலுக்குள்ள நீங்க இன்வால்வ் ஆயிட்டீங்கன்னா then that character is interesting, you know. அதில் பல ஷேட்ஸ் இருக்குது. அண்ட் தென் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் நோயிங் எந்த பிக்சர். இதுக்குள்ளே 20 வருஷம் 30 வருஷம் ஆஸ் எ டைரக்டர் கடந்து போயிடுச்சு. 30 வருஷம் ஆட் ஃபில்மில் ஆக்டிங் தெரியாதவங்கள வச்சு டைரக்ட் பண்ணியிருக்கீங்க, ஆனால் ஒரு ஷாட். ஆனால் ஒரு 25 வருஷமாக படமும் டைரக்ட் பண்ணுறீங்க. எப்படி ஒரு கேரக்டர் ஒரு ஆர்க் மெயின்டைன் பண்ணணும்,
ஒரு குறிப்பிட்ட சீனுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த சீன் இன்ட்ரெஸ்டிங்காக. நிறைய பேர் ஒரு மாதிரி டயலாக் டெலிவர் பண்ணுறாங்க. டயலாக் டெலிவரி இஸ் கன்சிடர்ட் அஸ் ஆக்டிங். டயலாக் டெலிவரி இஸ் நாட். அதில் யூ கடு என்ன இந்த கேரக்டர் யாரை எதிர்க்கிறாங்க, யாரோட இணைந்து இருக்கிறாங்க, அவர் என்ன இது பேசுறதுல அவரோட மைண்டில் வேறு ஏதாவது தாட் இருக்கா, இந்த சப்டெக்ஸ்ட் இதெல்லாம் நமக்கு எழுதும்போது நமக்கு தெரியுது. ஸோ வென் யூ கெட் லைன்ஸ் யூ ஆர் நாட் சீயிங் இட் அஸ் ஆக்டர். இது நான் படிச்சுட்டு இப்போ டயலாக் சொல்லணும், ஓ திஸ் மேன் இஸ் ட்ரைங் டு டூ திஸ் வித் த லைன். அண்ட் Vetri is giving you that freedom of improvising and a lot of changes are happening. So I enjoyed the process. I didn't think I'll enjoy it, but I enjoyed it. I don't know, maybe I would have enjoyed it earlier also, but I didn't enjoy it at that time. But now I am liking it. நடிக்கும்போது கேமராமேன் ராஜீவ் மேனன், டைரக்டர் ராஜீவ் மேனன்லாம் எங்கே இருப்பாங்க? ஸ்விட்ச் ஆஃப். அது ஸ்விட்ச் ஆஃப் பண்ணணும். அது ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ 3 கேமரா வச்சு எடுக்கிறாங்க, எங்கே எடுக்கிறாங்கன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ நம்ம இன்டர்வியூ பேசணும், அது எந்த கேமரா செலக்ட் பண்ண போகிறாங்க நமக்கு என்ன தெரியும். ஸோ தட் இஸ் ஒன் இந்த டிஜிட்டலோட ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங். ஒன்லி திங் நீங்கள் போய் அந்த மானிட்டர் பார்க்கக்கூடாது. பார்த்தா ஐயோ வயசாயிடுச்சு, இதாயிடுச்சு, இதாகிட்டு மேக்கப் போடுறாங்க, அது அவங்களோட வேலை. ஒன்றொன்னா மேக்கப் போடலாம், இல்லாட்டி வேண்டாம். ஸோ ஐ திங்க் பீங் ரிலாக்ஸ்ட் அண்ட் letting go in front of the camera. I mean, you should do all that makeup and hair and all that before you come to the set. But once you are there in front of the camera, you have to give that energy. And that energy has to be precise. Because, you know how much you have to give in a close-up, Don't do too much, And in some ways, I feel, நமக்கு அந்த பெரிய ஆக்டர்ஸ் இருக்காங்கல்ல, அந்த பெரிய ஆக்டர்ஸை எல்லாரும் இமிட்டேட் பண்ணுறாங்க. இட்ஸ் லைக் இஃப் யூ டோன்ட் டூ தேட் and you try to be your own voice, it is better. But even if you look at Isai, music, this you can see that happening. When S.P. Balasubramaniam and Yeshudas came, they were completely different from T.M. Soundarajan. So, S.P. Balasubramaniam, கிட்டத்தட்ட அந்த கிஷோர் குமாரோட அந்த சிரிப்பு, அந்த லைட்னஸ் கொண்டு, அவர் முகமது ராஃபியை admire பண்ணியாலும் he was able to bring those emotions into the song. சிரிப்பு, ஒரு happiness in that thing, and the actors were young. So young actors he could come, though he had started with Shivaji sir and all, but his impact with Kamal and Rajni and all that, and the change from MSV to Ilayaraja, that happened. So I think at every given point of time something new is happening in cinema. New kind of lyric writers are coming in, and I think new kind of actors are coming. Ipa Malayalam cinema eduthu pathina, there are so many characters acting well, fresh ideas. Lot of those directors, I mean, if you look at the Shyam Pushkarans of the world as writers, people who have come from the Trichy school of drama, and people who have come from just watching films, new people and new ideas, புது ஐடியாஸும் புது சிந்தனைகளும் எப்போவுமே வரணும் சினிமாக்குள்ள. வெற்றிமாறன் நடிச்சு காட்டுவாரா, இல்லை சீனை சொல்லிட்டு உங்களை நடிக்க சொல்லிட்டுவாரா? யூ வாண்ட் நடிச்சு மற்றவங்களுக்கு காட்டுறாரா இல்லையான்னு தெரியாது. எங்கள் சீன்ஸில் அப்படி இல்லை. இட்ஸ் அ லாட் ஆஃப் டயலாக். பட் நீங்கள் ஓவர் ஆக்ட் பண்ணி உடனே அவர் சொல்லுவார், அது வேண்டாம், அது ஓவராக பண்ணாதீங்க, கம்மி பண்ணுங்கன்னு சொல்லுவார். இட்ஸ் நாட் லைக் பாரதி ராஜா டைப் actor. There is now ஒரு படத்தில் ஸ்டெடி கேம் ஆப்ரேட் பண்ணும்போது நிறைய டைரக்டர்ஸ் நான் பார்த்துருக்கேன். ஃப்ரம் பாக்யராஜ் டைரக்டிங், அவர் how is பாக்யராஜ் trying to direct அமிதாப் பச்சன், இதெல்லாம் நான் have seen different type of people doing different things. There was once a sequence of somebody lying dead, so the director went to say, இப்படி செத்து கெடுக்குறீங்க சார், அவர் சாவு கூட காமிச்சு கொடுக்குறாரு. சில பேர் அப்படி எல்லாமே நடிச்சு காமிப்பாங்க. ஆக்சுவலி தே வாண்ட் டு ஆக்ட். அண்ட் ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருந்தால் எல்லா ஜூனியர் ஆர்டிஸ்ட்கிட்டையும் போய் அவங்க நடிச்சு காமிப்பாங்க. ஸோ சம் பீப்புள் ஆர் லைக் தட், சம் பீப்புள் டோன்ட் டூ தட். I mean, Shyam Benegal has a different approach, Maniratnam has a different approach. Each person, it's an interesting thing. அதான் இந்த 1 day 2 day ஷூட்டிங் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். But if you are with a unit for some time, then adanoda tempo, adanoda style, every film is a different style.
நடிக்கிறது கம்ஃபர்டபுளாக இருக்கா? இப்போ ரெண்டு மூணு படம் பண்ணியிருக்கேன். நாட் தட் அதுக்கப்புறம் நான் பண்ணல. ஐ திங்க் எனக்கு அவ்வளோ ரோல் கிடைக்காது. பிகாஸ் தமிழ் சினிமா இஸ் அபவுட் வயலன்ஸ் அண்ட் காஸ்ட் பாலிட்டிக்ஸ் எல்லாம். இப்போ இதில் என்ன ரோல் எனக்கு கிடைக்கும்? ஹீரோயினோட அப்பா ரோல் கிடைக்கும், அல்லாட்டி ஒரு ஜட்ஜ் ரோல் கிடைக்கும், டிஜிபி அண்ட் அதிகார வர்க்கத்தோட ரொம்ப கொடுமையான ஆள், இப்படி தானே ரோல் வரும். ஸோ நோபடி இஸ் கோயிங் டு மேக் அ ஃபில்ம் ஃபார் யூ ஆஸ் எனி பர்டிகுலர் ரோல். It's very unlikely. I don't know whether I'll get work. I'm writing my own film. I would like to shoot, do camera work. I'm open to everything. I look forward to going to the forest, taking tiger pictures. I'm looking forward to composing one more song. So, so I got so many interests. நடிக்கிறது கம்ஃபர்டபுளாக இருந்ததா? எனக்கு அது I didn't find it difficult because I mean memorize பண்ணுறது நிறைய dialogues இருக்கு. It's not small scenes in விடுதலை 1 and 2. எனக்கு அது I wouldn't find it very difficult. தொடர்ந்து நடிகராக ராஜ்குமாரனை பார்க்கலாமா? வாய்ப்பு கிடைச்சா தானே இருக்கு. அது எப்படி அது I'm telling you, acting is not just acting. Your films have to be successful. People have to like you in those films. And only then you're in demand. It's demand and supply. Padam, as a cinematographer also, அது படம் சக்ஸஸ் ஆகிட்டு அதனோட பாட்டுகள் ஹிட் ஆனால் தான் மக்கள் திருப்பி பார்க்குறாங்க. அதர்வைஸ் உங்களுக்கு வாய்ப்பு கிடையாது. அது என் கையில் இல்லை. மியூசிக் கற்றுக்கிட்டீங்களா நீங்கள்? இல்லை, பட் எனக்கு ஒரு அளவுக்கு தெரியும். நல்லா பாடுறீங்க. ஒரு பாடலுக்கு கம்போஸும் பண்ணியிருக்கீங்க உங்கள் படத்தில். ஆமாம், ரஹ்மான் அதெல்லாம் ஒரு பெருந்தன்மை தான் இல்லையா உங்கள் கம்போஸிங்க? ஆமாம், அதில் பிளேஸ் பண்ணது. நாங்கள் 2 பேரும் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம் மியூசிக், ஈவன் நோட்ஸ் அண்ட் அந்த ஸ்விட்ச் ஓவர், சேஞ்ச் ஓவர்ஸ். ஏஆரோட படத்தில் பாட்டுகளில் நீங்கள் ஒரு 3-4 ஐடியாஸ் பார்க்கலாம் ஒரு பாட்டுக்குள்ள. அண்ட் தட் ஐடியாஸ் வில் சேஞ்ச். தட் இஸ் வெரி யூனிக் டு ஏஆர் சாங்ஸ். அண்ட் மெட்டுகள் மாறும். அண்ட் ஸோ ஐ திங்க் இப்போ நீங்கள் ஹிப்ஹாப் எடுத்து பார்த்தீங்கன்னா there will be one kind of movement and அது ஒரு ரிப்பீட் இருக்கும். அதுக்கப்புறம் those thoughts were already in AR's work. ஒரு கண்ணாளனே பாட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் 2 or 3 இஸ் ஒரு மாதிரி அழைப்பு இருக்கும். கண்ணாளனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை. Now you think the song is going like, but you will never think இந்த மாதிரியான பாட்டுக்கு முன்னாடி கும்சன கும்சன கும்பச்சக் கும்சன கும்பச்சக் கும்சன் அண்ட் கமபா மாப்பா கமபா மாரி. இப்போ 3 மியூசிக்கல் ஐடியாஸ் இருக்கு. அந்த கும்சன கும்சன கும்பச்சா இஸ் ஃப்ரம் லைக் ஒரு மலையாளம் மாப்பிள்ளை பாட்டு. கமபா மாரி இஸ் ஃப்ரம் நார்த் இந்தியன் கவாலி. கண்ணாளனே இஸ் லைக் ஃப்ரம் அ கசல் ஒரு தும்ரி. ஸோ இந்துஸ்தானி டச். 3-4 ஐடியாஸ் கம் டுகெதர் அண்ட் நம்ம ஏதோ நம்புகிறோம். அது ஒரு முஸ்லீம் வெட்டிங் இருக்குது, அதில் டான்ஸ் இருக்குது, எல்லாமே we start believing in it once we like the music. So music is very interesting. அது பல ஐடியாஸை மர்ஜ் பண்ண முடியும். எப்படி இருக்குது சினிமா உலகத்தில் உங்களுடைய இந்த பயணம்? பல்வேறு கதாபாத்திரங்கள் பண்ணிட்டீங்க இதில். ஆமாம், ஐ ஃபீல் பிளெஸ்ட் ஆக்சுவலி. ரொம்ப லக்கி. நான் இந்த துறை எடுத்ததும் இந்த சினிமாட்டோகிராஃபி என்கிற ஒரு அப்ளைட் சயின்ஸில் என்டர் ஆகி to do advertising and ஒரு நிர்வாகம் நடத்த அதுக்கப்புறம் ஒரு அவுட்டோர் யூனிட் நடத்தி and now being a teacher, I like it. I like it so much because anything I research I kind of like to write about it and அதுக்கு ஒரு PowerPoint பண்ணி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்துட்டு டீச் பண்ணுறது is something that I kind of like very much. So I'm enjoying all the stages inside that thing. And உங்களுக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், பட் நீங்கள் கரெக்டான இடத்துல கரெக்டான டைமில் இல்லைன்னா உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. இட்ஸ் லைக் ஒரு பஸ்ஸு மிஸ் ஆகிடுச்சுன்னா எவ்ரிதிங் இஸ் ரைட் பட் யூ ஜஸ்ட் மிஸ் த பஸ்ன்னு சில பேருக்கு அந்த ஐ பீன் லக்கி தட் ஐ பீன் த ரைட் பிளேஸ் அட் த ரைட் டைம். பஸ் ஸ்டாப் கரெக்டான டைமில் போய் சேர்ந்தேன், அவ்வளோதான் சொல்ல முடியும். அண்ட் ஐ எம் இன் சம் வேஸ் கிரேட்ஃபுல் தட் மை ஃபேமிலி இஸ் மை ஒய்ஃப் அண்ட் மை kids are also interested in the job. My mother was very keen. My brother is interested in art. And
to get the right kind of people to work with is also ஒரு பாக்கியம். இப்போ சினிமாவை கற்றுக்கொள்கின்ற ஆர்வம் இருக்கா இப்போ இளைஞர்களுக்கு? வெரி மச். ஆனால் அவங்க இங்கே வரும்போது என்டர் பண்ணும்போது அவங்க மைண்டில் ஃபர்ஸ்ட் ஷார்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஆஸ்கர் ஸ்பீச் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அவார்டு வாங்கும்போது என்ன பேசணும் அதெல்லாம் அவங்க தெளிவாக இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மேத்தமேட்டிக்ஸு ஃபிசிக்ஸு எப்படி ட்ராலி தள்ளுறது, எப்படி பேன் பண்ணுறது, எப்படி லைட் பண்ணுறது, எப்படி மக்களோட டீல் பண்ணுறது, எப்படி தோல்விகள் சகிக்கிறது, வெற்றி அடையிறதுக்கு முன்னாடி எவ்வளோ தோல்விகள், எவ்வளோ ரிஜெக்ஷன் ஹேண்டில் பண்ணணும். அண்ட் இப்போ இருக்கிற அந்த மனப்பக்குவம், எல்லாருமே பார்டர் லைன் ஆங்ஸைட்டி டிப்ரெஷனில் இருக்கிறாங்க இந்த சோஷியல் மீடியா வந்ததுலேருந்து. பாதி பசங்களுக்கு இந்த நம்ம மென்டல் கோச்சாக இருக்கணும். யூ ஹாவ் டு பி வெரி கைண்ட். அண்ட் முன்னாடி மாதிரி நீங்கள் திட்டுனா எல்லாம் அவங்க மனம் உடஞ்சி போயிடுவாங்க. ஸோ யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் வித் பீப்புள். ஹேண்ட்லிங் அரவுண்ட் யூ ஹாவ் டு பி லைக் அ பார்ட் சைக்கோ அனலிஸ்ட், பார்ட் teacher kind of a thing. It's a slightly different world now. Thank you so much. அனுபவத்தெல்லாம் நம்ம ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சித்ரா சார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.